இப்போ என்ன மாதம்? அப்போ ஜூலை எண்டு, ஆகஸ்ட் பிறக்கும் போது ஆகஸ்ட்ல வந்து குரூப் 2 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆகஸ்ட்ல குரூப் 2 சொல்லியிருக்காங்க. அக்டோபர்ல குரூப் 4 எக்ஸாம் வந்து டிசம்பர்ல. இது குரூப் 4 வந்து டிசம்பர். இன்னும் ஒரு 142 டேஸ் இருக்கு. சொல்லப்போனா ஒரு 140 டேஸ் இருந்துச்சு. ஓகேவா? இங்க நீ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையில் நீ இருக்க. நீ இனிமேலும் வந்து ஒரு சில விஷயத்தை மாத்தியாம இருந்ததுன்னா அது ரிஸ்கா தான் முடியும். ஒரு 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 உன்னுடைய ஸ்டைலே சொல்லிடும் பாரு. கிளாஸ் கவனிக்கிற, இல்ல அரைங்குறைமா எழுதுற, இல்ல படிக்கிற, எதுவும் பண்ற, வீட்டுல போற, உன் வேலையை பாக்குற, மீண்டும் எழுந்து வர, இப்படியே ரொட்டீனா இருந்ததுன்னா கிடைக்கிற நேரத்தை மட்டும் படிச்சுன்னா உன்னால சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆனா ஒரு ஆசையோட தான் வர, ஒரு ஆசையோட தான் படிக்கிற, என்ன பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பா முடியாது. அது வெளிப்படையா சொல்றேன். இது இல்லையா? நான் சொல்றேன் இல்லையா, லாஸ்ட் இந்த டெஸ்க்ல வந்து 2 பேர் உட்கார்ந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. வெளிப்படையா சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, எனக்கு பெருசா வேற எங்கேயும் எந்த அவக்கும் எதுவும் கிடையாது. நான் செய்யற விஷயத்த இந்த பேட்ச் பயங்கர சிறப்பா செய்யணுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். வேற ஒண்ணும் கிடையாது. அது 2 பேர் 3 பேர் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? நீ ஒரு விஷயத்த மாத்திக்கணும். எல்லாராலையும் மாத்த முடியும். ஆனா உன்னுடைய சின்ன ஒரே ஒரு தியாகம் தான், அந்த சோம்பேறித்தனன்ற ஒரு தியாகம் மட்டும் பண்ணணும். ஒண்ணு, ஈவினிங் ஒரு 7, 8, 9, 10, அதாவது 6 மணிக்கு உட்காருன்னு வச்சிய, 7, 8, 9, 10, 4 மணி நேரம் டைம் இருக்குது. ஒரு சில மேலே அதுக்கு மேலேயும் முடிச்சிட்டீங்க. 10 மணிக்கு மேலேயும் முடிச்சிட்டீங்க. சார் நான் 11, ஓகே, இல்லை 12, இதுக்கு மேலே நான் மாற்றி சொல்லிட்டேன். அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, காலை 7:30 பழக்கத்தை உருவாக்கின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றேன். அப்ப காலை 7:30 என்ன பண்ணிக்கோ, நீ 3 மணிக்கு இருந்தாலும் சரி, அது அப்ப 3னா 4, 5, 6, 7, ஒரு 4 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கோ. 4, 5, 6, 7 மீதி நேரம் நீ ரெடி ஆகிறதுக்கோ, நீ சாப்பிட்றதுக்கு ஏதோ யூஸ் பண்ணிக்கோ. எப்படி பார்த்தாலுமே சரி, நீ நைட்டு கண் முழிக்கிற ஆள் இருந்தா நைட்டு 6 to 11 உன் கையில் இருக்கணும். வேற யார் கையிலையும் நீ கொடுக்கக்கூடாது. 6 மணிக்கெல்லாம் நீ சாப்பிடணும். 6 மணிக்கு மேல நீ சாப்பிட போனா தூக்கம் தான் வரும். அடுத்த டைம் நீ என்ன பண்ண மாட்ட, படிக்க மாட்டேன். 6 மணிக்கு சாப்பிட்டா 7, 8 மணிக்கெல்லாம் உனக்கு பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப தூக்கம் வராது. ஓகேவா? அப்புறம் நீ என்ன பண்ணணும்னா, ஒரு 10, 11 மணி வரைக்கும் என்ன பண்ணு, எழுதுறதுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணு. சொல்றது புரியுதா? ஏற்கனவே எழுதி முடிச்சவங்க படிக்கிறதுக்காக, அதாவது மேக்ஸ் போறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கும். நான் சொல்றேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் நீ தீர்மானிக்க வேண்டியது, என்னுடைய இலக்கு கண்டிப்பா குரூப் 4 தான், இல்ல குரூப் 2 தான், இப்படி சொல்லிட்டு நீ பிக்ஸ் பண்ணுங்க. என்னுடைய இலக்கு நான் பெரிய பேக்ரவுண்ட் தான் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி கொடுக்கணும், அவ்வளவுதான். இருக்குமா? நிதர்சனமான உண்மை என்னன்னா, குரூப் 4ல வேகன்சி கொஞ்சம் அதிகமா வரும். ஆனா குரூப் 2ல நம்ம எதிர்பார்க்க முடியாது. சொல்ற அளவுக்கு வேகன்சி எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி என்னன்னா, அதோட ப்ராசஸும் கொஞ்சம் லாங் டேர்மா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி, அடுத்து மெயின்ஸ். அதே மாதிரி அது லாங் ப்ராசஸ் தான். அதை பத்தி கிடையாது. நீ ரெடியா இருக்கியான்றதை ஃபர்ஸ்ட் நீ கேட்கும். அது சொல்ல புரியுதா? நீ சிலபஸ்ல குரூப் 2ல இருக்குதுங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நான் சிலபஸ் தமிழ் டு மேக்ஸ், ஜிஎஸ்சி எல்லாமே நான் கைப்பட எழுதிட்டேன். நான் அது கைப்பட எழுதி ரிவிஷன் இப்போ ரிவிஷன் பார்க்கறது மட்டும் தான் பெண்டிங். ரிவிஷன் பார்க்கும்போது நான் ஸ்மார்ட் இன்ஸ் மட்டும் எடுத்துட்டு நான் ரிவிஷன் பார்த்துட்டு போயிடுவேன். ஓகேனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? எதுக்குன்னா, நீ மெயின்ஸை தாண்டியே போயிடலாம். ஆனா ப்ரிலிமினரி உன்னை பாஸ் பண்ண வச்சிட முடியும். இந்த டைம்குள்ளாரே நான் உன்னை ப்ரிலிமினரி பாஸ் பண்ண வச்சிடும். அதுக்கு மாதிரி ஷெட்யூல் போட்டு தரேன். ஆனா மெயின்ஸ் வந்து நான் கேரண்டி தர முடியாது. என்ன காரணம்னா, ப்ரிலிமினரி தாண்டிடலாம். ஆனா மெயின்ஸ் வந்து 2 மாசமா டைம் தர மாட்டிருக்கான். இதுலயும் அந்த சிலபஸ் அறிமுகப்படுத்துற உடனே 2 மாசமா டைம் தரல. அப்ப 2 மாசத்துல மெயின்ஸ் வந்து ரெடி பண்ண முடியுமானா சான்ஸ் இல்லை. அதை நான் வெளிப்படையே சொல்லிடுறேன். அதனால இந்த எக்ஸாம் வந்து யாரு நான் ப்ரிலிமினரி ஃபுல்லா தயாரா இருக்கேன், நான் இப்பவே ஓவரா எல்லாமே ரெடியா இருக்குன்னா, நீ அடுத்து மெயின்ஸுக்கு தயாரே. நீ கையில வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு நீ உன்னை தயார்படுத்திடலாம். எதுக்கு? குரூப் 2க்கு. இல்லையா நீ குரூப் 2 மறந்துனா இப்ப இந்த பேட்ச் மறந்துரு. என்ன பண்ண, அடுத்த பேட்சுக்கு இப்ப நான் நடத்துறது எப்படி நடத்த, குரூப் 1 மெயின்ஸ் லெவல் நடத்தினா, அப்ப இன்னில நீ எஃபெக்ட் போட அடுத்து நீ என்ன பண்ணா, நீ அடுத்து குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் நீ எழுதலாம். அப்ப நீ ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஆசையை நீ என்ன பண்ணீங்கன்னா மாத்திக்கணும். எது வந்தாலும் வழியில போறவனா வேலை தருவாங்கன்னா அதை ஃபுல்லா போய் வாங்கிக்க முடியாது. உனக்கு என்ன தகுதியானதோ, நீ என்ன தகுதியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீ கான்சென்ட்டா ஒரு அமைதியான இடத்துல உட்காரு. கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு உட்காந்து யோசி. உன் மைண்டை வந்து நெட்டு போட்டு பூட்டி வச்சிரு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வருஷம் நம்ம படிக்க வேண்டியது வந்து என்னன்னா, நம்ம குரூப் 1 ரெடியா இருக்கியா? சார் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். நான் சொல்றேன், குரூப் 1 என்ன படிக்கிறேன்னா, இல்ல இப்போ குரூப் 1 நீ எழுதுனாக்கோ நீ மார்க் ஸ்கோர் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மேக்ஸ். இப்ப மேக்ஸ் அதுலயும் முடிச்சிருக்கோம். மேக்ஸ் இப்ப ஏற்கனவே முடிச்சிருக்கோம். இப்ப ரேசிங் மட்டும் நடத்திட்டு இருக்கோம். முடிஞ்சிடும் மேக்ஸ்லாம். மேக்ஸ்ல 25 கொஸ்டினா ஓகே. அதெல்லாம் அவுட் ஆஃப் 20 மேல இருந்தா ரொம்ப சிறப்பு. சொல்ல போனா ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தது பாலிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். யூனிட் 6 கிடையாது. ஃபர்ஸ்ட் பாலிட்டி. ஏன்னா பாலிட்டி மட்டும் தான் கேள்வி பார்த்தா உனக்கு புரியும். அதனால பாலிட்டியில கண்டிப்பா உனக்கு அந்த மார்க் வரும். இங்க 5 டபுள் மடங்கா இருக்கு, 30 மார்க் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த யூனிட்ல. அப்ப அடுத்து பாலிட்டிக்கு எடுத்துக்கிட்டா ஹிஸ்டரி,
ஆனா யூனிட் 6 போவாங்க இல்ல ஹிஸ்டரி தான். உங்க நேரத்துக்கு என்ன டீப்பா? ஏன்னா இங்க 10 மார்க், அங்க 20 மார்க். எதுல? குரூப் 1ல பாலி இது ஹிஸ்டரி வந்து 20 மார்க். அப்படியே டபுள் மடங்கு. ஏன்னா தமிழ் இல்லையா, டபுள் மடங்கா இருக்கும். 20 மார்க். அப்ப 20 மார்க் நம்ம என்னது ஈஸியா இருக்கிறது ஹிஸ்டரி பார்த்தா புரியும். இப்ப நான் நடத்திருக்கேன், அவ்வளவு டீப்பா நடத்திருக்கேன். அப்ப நீ அது படிச்சுன்னா கண்டிப்பா கை கொடுக்கும். அடுத்துதான் யூனிட் 6. ஏன்னா ஹிஸ்டரி புரியாம யூனிட் 6 புரியாது. ஏதோ நீ மனப்பாடம் பண்றது தான் சொன்னோம். அடுத்து அதுல எத்தனை 40 மார்க். இது அப்ப ஃபர்ஸ்ட் இது மேக்ஸ், அடுத்து வந்து பாலிட்டி, அடுத்து ஹிஸ்டரி, அடுத்து நீ எங்க யூனிட் 6 போ. ஓகேவா? யூனிட் 6 இதை நீ கவர் பண்ணிட்டு அடுத்து நீ வந்து என்ன பண்ணணும்னா எக்கனாமி, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், இதை மட்டும் பார்த்தா போதும். நீ ஜியாகிரபியோ அல்லது வேற சயின்ஸோ நீ பெரிய லெவலில் இம்பார்ட் கொடுக்க, இது பண்ணாவே ஒரு 130 மேல நீ பண்ணாவே கொஞ்சம் ப்ரிலிமினரி கிளிக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அப்ப அப்படி படிக்கிறதா குரூப் 1 நம்ம படிக்க ஆசைப்படுறவங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர்ஸ் மேக்ஸ் கொடு. இனிமேல் புதுசா உனக்கு டீச் எல்லாம் பண்ண முடியாது. நீ எழுதி வச்சுக்கிறதே என்ன பண்ண எடுத்து பாரு. இல்ல சார் நான் இன்னும் அந்த அளவுக்கு நான் இன்னும் ரெடி ஆகல. எத்தனை 26 வேகன்சி இருக்காங்களா? 26 வேகன்சின்றது கம்பெனி வைஸா ஒண்ணுக்கா இருக்கு. ஓகேவா? அதனால சொல்றேன், அது மறந்தான்னு சொல்லுவார்ல. இன்னைக்கு நான் தயாரா இல்ல சார், எனக்கு தெரியும் நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் சிலபஸ் எழுதி இருக்குன்னா, நான் படிச்சிருக்கேன்னா, அதுக்கு நான் தயாரா இல்லையா, கரண்ட் எவன்லாம் இன்ன வரைக்கும் அப்டேட்டா இருக்குன்னா, திட்டம் ஃபுல்லா ஸ்கீம் எல்லாம் படிச்சிருக்குன்னா எனக்கு தெரியும். அப்ப நான் குரூப் 1 நான் போய் எழுதிட்டு வரேன். எனக்கு ஒரு அனுபவமா இருக்கட்டும். இந்த மனநிலைக்கு வந்துட்டு இல்லையா நான் பயங்கர வெல் ப்ரிப்பேர்டா இருக்கிறேன்னா மேக்ஸ் ஜிஎஸ் நான் சொன்ன ஆர்டர் எது ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டிக்கு அடுத்து ஹிஸ்டரிக்கு அடுத்து யூனிட் 6 அடுத்து எக்கனாமி, நீ தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் படிச்சுக்கோ. ஓகேவா? இப்படி பண்ணனா உனக்கு கண்டிப்பா பிலிம் வரை கிளிக் ஆகும். அடுத்து மெயின்ஸுக்கு வேணா நீ தயாராக்கிறனா அடுத்து நீ பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, குரூப் 1 விட்டுரு. அது எத்தனை பேர் அது மாதிரி தெரியல. ஆனா குரூப் 2க்கு அந்த ஆசையும் உண்டுன்னா, நான் ஏற்கனவே ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்டா தான் இருக்கேன், பிலிமரி ஓகேவா இருக்குன்னா இப்ப நம்ம போற டெஸ்ட் வச்சு நீ பிலிமரி பாஸ் பண்ணிடுவேன். ஆனா அடுத்து மெயின்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இப்ப நம்ம நடத்திக்கிற லெவல்ல படிச்சா மட்டும் தான் மெயின்ஸ் எழுத முடியும். அப்ப அதுக்கு நீ என்ன பண்ணா எஃபெக்ட் போட்டாகணும். ஓகேவா? அதாவது அதுக்காக தான் சொல்றது, எப்பயுமே 1 இயர் அல்லது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 9 மந்த் ஆச்சும் லாங் டியூரேஷன் எடுத்து சிலபஸ் ஃபுல்லா கைப்பட எழுதி வச்சுனாதான் குரூப் 2க்கு மெயின்ஸுக்கு உதவும். ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ் என்னது டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். 2A தான் வந்து ஆப்ஜெக்டிவ். ஆனா 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுது. அப்ப இங்க எழுதி பழக முடியாம உன்னால அங்க எழுத முடியாது. புரியுது? நான் குப்பையாட்டம் அடுக்கடுக்காக எழுதி வச்சேன், எனக்கு கையெழுத்து சரியா வராது. அதனால போய் நான் எவ்வளவுதான் எழுதாலும் பாஸ் பண்ண முடியல. 2 டைம் 3 டைம் போய் எழுதிட்டு வந்த மெயின்ஸ். ஆனா ரிசல்ட் வரல. ஏன்னா கையெழுத்து இருக்குமோ அது பாட்டுக்கு எக்ஸ்பிரஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். எனக்கு மட்டும் தான் சொல்ல போனா முக்காவாசி புரியும், அவங்களுக்கு புரியுதான்னு தெரியாது. அவங்க மேலே தப்பு இல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அழகா ஒரு கையெழுத்து, ஆனா போக 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 கையெழுத்து எப்படின்னா கட்சி ஆண்ட்ராய்ட் மாதிரி போயிட்டே இருக்கும். கை வலிக்கும், நிறைய வலிக்கும். வச்ச கையை எடுக்க முடியும். இப்படி வச்சா பேனா வச்சுட்டு தான் எடுக்க முடியும் மெயின்ஸ்ல. அதுக்கே டைம் கட்டாது கொடுக்கணும். அதனால அதை பத்தி நான் கண்டுக்கவே கிடையாது. சரி, போகவே விருப்பம் எதுக்காதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு அது மாதிரி ஆசை இல்லை, பற்று இல்லை. ஆனா இப்போ அனுபவத்துக்காக இருக்கு. ஆனா உனக்கு ஆசை இருந்தா நீ ரெடியா இருக்கும். எப்படி இருக்கணும்? எழுதணும். இப்போ அதுக்காக தான் கை வலிக்க கை உடையே எழுத வைக்கிறது காரணம். அப்ப நீ இந்த 1 இயர் நீ கரெக்டா ஞாபகம் பயணிச்சுன்னா அடுத்து நீ குரூப் 2க்கு நான் கேரண்டி தரேன். வேணும் அதுக்கு எந்த பிரச்சனை. ஆனா இந்த வருஷம் நான் கேரண்டி சரியா சொல்ல முடியாது. பிரிலிமினரிக்கு கேரண்டி தரேன், மெயின்ஸ் கேரண்டி தர முடியாது. ஏன்னா மெயின்ஸ் இப்பதான் பாதி போயிருக்குது. இன்னும் நான் நடத்த வேண்டியது அது இருக்குது. ஓகேவா? அப்ப குரூப் 2 உறங்குது. ஆனா எல்லாருமே ஆசைப்படக்கூடியது இங்க வந்து உன்னுடைய குரூப் 4 தான் இப்ப நீங்க சரி பண்ணும். இதுதான் என்னுடைய ஆசை. அப்ப நீ குரூப் 4 வந்து ஃபர்ஸ்ட் நீ சரி பண்ணா நீ ஒரு திடமான மனநிலைக்கு வரணும். என்ன மனநிலைக்கு? இப்போ குரூப் 1 சொல்லிட்டாங்க, அப்ப அதுக்கு நான் தகுதியா இல்லையா? தகுதி ஆயிட்டுனா சரி படிக்கிறேன், தகுதி இல்லைன்னா தகுதி படுத்துக்கிறேன். குரூப் 2 சொன்னீங்க, தகுதி இருக்குன்னா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். தகுதி இருந்தா எடுத்து, தகுதி இல்லைன்னா உங்க தகுதி படுத்துங்க. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடிஞ்ச அட்வைஸ். உங்களோட தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. உங்களுக்கு இருக்கும், ஆனா இருந்தா ஓகே, இல்லைன்னா தகுதி படுத்து. இவ்வளவுதான் என்ன சொல்ல முடியும். ஆனா குரூப் 4 நாமெல்லாம் வந்து அடிப்படையா ரொம்ப வறுமையில இருந்தா வந்துட்டு இருக்கோம். நீ குரூப் 4 படிக்கிறதாவே கண்டிப்பா உங்களுடைய வீட்டுல யாரும் அரசு வேலையில வந்து அதிகமா இருக்க மாட்டாங்க. இருந்தாலுமே பெரிய பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க. உங்க அப்பா ஒரு குரூப் 2 ஆஃபீஸர் இருந்தா கண்டிப்பா உங்க குரூப் 4 எல்லாம் பார்த்து படிக்க சொல்ல மாட்டாரு. உங்க அப்பா வந்து ஒரு டீச்சரா பெரிய லெவல்ல இருந்தாருன்னா ஒரு 40,000 50,000 சேலரி வாங்குறதா கண்டிப்பா அதை படிக்க வைக்க மாட்டாரு. என்ன காரணம்னா அவருடைய இது என்ன, ஏண்டா நானே இதுவா இருக்கேன், நீ போய் இதுக்கு போறியா, நீ வேற எதனா பண்ற சொல்லிட்டு அவர் வேற மைண்ட்ல அந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா போய் யூபிஎஸ் தள்ளி விட்டுருவாரு. நீ அந்த சர்க்கிள் போனா வந்து நீ கொஞ்சம் அப்படியே ஏறிக்குவ. அப்ப உன்னை இந்த இடத்துல தள்ளி விட்டுருக்காங்க, இல்ல நீயே தான் முயற்சி பண்ணி இங்க வந்திருக்குன்னா உன்னுடைய ஆசை என்னன்னா ஒரு என்ட்ரி எனக்கு வேணும். என்ன என்ட்ரி? கவர்மெண்ட் எக்ஸாம் எனக்கு ஒரு என்ட்ரின்றது வேணுன்றது ஃபர்ஸ்ட் ஒரு திட்டமான மனநிலைக்கு நீ வரணும். இந்த மனநிலைக்கு வராம நீ உட்காந்து இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றனா நான் ஒன்றும் பண்ண முடியும். எனக்கு மைண்ட் ஆசிலேஷன்லயே இருக்குது. குரூப் 1 வந்துருச்சு, நான் என்ன பண்றது தெரியல. ஓகேவா? உங்க வீட்டுல பயங்கர செட்டில்டா, உங்க அப்பா பயங்கர அவரே உங்க அப்பா குரூப் 1 குரூப் 2 ரேங்க்ல இருக்காரா, செலவு பண்ண தயாரா இருக்காங்களா? தப்பு இல்லை. இந்த அட்டம்ப்டே பண்ணு, இது ஒரு அனுபவம் எடுத்துக்கோ. அடுத்து குரூப் 1 வந்து அழகா உட்காந்து படி எழுது. ஓகே. குரூப் 2 அதே மாதிரி தான். வீட்டுல ஓரளவுக்கு எக்கனாமிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை. ஆனா குரூப் 4 நீ வந்திருக்கு. நான் எங்க வீடு என்னை நம்பிதான் இருக்குது. அதாவது நான் தான் அங்க வேலைக்கே போகன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கேன். நானே என்னை நம்பிதான் இருக்கு, வேற யாரும் நம்பி இல்ல. அந்த சுச்சுவேஷன்ல நீ ஃபர்ஸ்ட் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம் என்னன்னா
நான் ஏற்கனவே சொன்னவங்களுக்கு போன நியோ பேட்ச் பண்ணும்போது அது கையில பிடிச்சவன் பாஸ் பண்ணா, ஒருத்த குரூப் 2 பிரிலிமினரி பாஸ் பண்ணிட்டுன்ற நெப்பாத்துல குரூப் 4 படிக்கிறத ஸ்கிப் பண்ணா, ஆனா நியோவோட நல்லா படிச்சவன், நியோவோட அதிகமா எழுதுனவன், நியோவோட நல்லாவே அதிக வருஷம் கிளாஸ் போனவன், அவன் ஃபெயிலு. எதுல ஃபெயிலு? குரூப் 4ல ஃபெயிலு. அவன் என்ன பண்றான்? அதுக்கு மேல படிக்கவே கிடையாது, சும்மா ஊரை சுத்திட்டு இருக்கான். இப்ப ஆனா டேலண்ட் எல்லாமே இருக்கு, கைப்பட எழுதி அப்படி வச்சிருக்கான், அறிவு எல்லாமே இருக்கு, எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஆனா அவன் என்ன காரணம் தானே அவன் அந்த எக்ஸாம் விட்டா சொல்லும் போனா, அவங்ககிட்ட கேட்கறது. இப்ப நான் சொன்ன இவ்வளவு நேரம் பேசுறது காரணம் என்ன காரணம்? நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம இவ்வளவு படிச்சிருக்குமே, நம்ம குரூப் 2 பிரிலிமினரியே பாஸ் பண்ணிட்டுமே, போடா இது அடுத்து குரூப் 2 மெயின்ஸ் எழுதிட்டோம், ஃபெயில் ஆயிட்டோம், நம்ம இனிமேல் படிக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம மீண்டும் புக் எடுக்கிறதா வேணாவா, இப்படியே பசங்க கூட சேர்ந்து ஜாலியா சுத்திட்டு குடிக்கிறது எல்லாமே அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வேற மாதிரி மாறிடுச்சு டோட்டலா இருக்கு. என்னை பார்த்தா இப்படி சொன்னா சொல்லுவேன், நீங்க தான் எனக்கு ரோல் மாடல், நீங்க தான் எல்லாமே, என் கல்யாணத்துக்கு எல்லாமே நீங்க தான் வரணும், இப்படிலாம் சொன்னவன் இப்ப என்னை பார்த்தா தலையை மறைச்சு தெரியுறான். என்ன காரணம்? என்ன காரணம்னா, அவன் ஏதோ ட்ராக் மாறிட்டான். அங்கேயே சொன்னேன், இந்த இடத்துல கூப்பிட்டு என் டெஸ்க்கு முன்னாடி உட்காரச்சு கூப்பிட்டு சொன்னேன், புரியல, விவேக் பேர், ஒரு பேர் சொல்லிடுறேன், விவேக் வேண்டாம், விவேக் நீ உங்களோட திறமை இருக்குது எல்லாமே இருக்குது, ஆனா அவனுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அவங்க அப்பா ஒரு சின்ன வேலையில் இருந்தாரு, நீங்க கவர்மெண்ட் ஜாப் இருந்தாரு, அதனால அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏதாச்சும் இருக்கலாம், அது நீ ஏதோ நினைச்சுக்கோ, ஓகேவா இல்லையா, அவனுக்குள்ள ஒரு தெம்பு ஏதோ ஒன்று இருக்குது. அப்ப அதனால அவன் என்ன ஸ்கிப் பண்ணிட்டானா, குரூப் 4 ஸ்கிப் பண்ணிட்டான். குரூப் 4 ஸ்கிப் பண்ணிட்டு பிரிலிமினரி நான் டெப்தா நடத்துறதுனால, இதே மாதிரி டெப்தா நடத்துனால அவன் 5 பேருமே பாஸ் பண்ணிட்டாங்க, பிரிலிமினரி பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணிட்டு 5 பேருமே போய் பக்கத்துல அந்த அகாடமி போய் சேர்ந்துட்டாங்க, அவனுமே போய் சேர்ந்துட்டான். ஆனா சேர்ந்துட்டு நம்ம நடத்தினாலுக்கு மெயின்ஸ் அவன் நடத்தினாலே அவன் 5 பேருமே அப்படி நின்ட்டாங்க, அப்படியே ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க, நின்ட்டாங்க, போறதுக்கு விருப்பம் இல்லை, கட்ட காசும் வாங்க முடியல அப்படின்னு என்ன பண்றதே தெரியல, அப்படி சுத்திட்டே இருந்துட்டு மெயின்ஸுக்கு போயிடுச்சு. அவங்களாம் என்ன பண்ணலாம், மேற்கொண்டு படிக்கிற மனநிலை. அந்த 5 பேருமே சொல்றேன், அந்த 5 பேருக்காக நான் செலவு பண்ணது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த சென்டர் உங்களுக்காக தான் இப்ப நான் நடத்துங்கிற மாதிரி அந்த சென்டரே அன்னைக்கு அவங்களுக்காக தான் நடத்துங்க, அவங்களுக்காக தான் சொந்த பணத்தை எல்லாத்தையும் போட்டு வாடகை கட்டி எல்லாத்தையும் பண்ணி 5 பேர் உருவாக்குறாங்க. 5 பேருமே ஒன்றும் இல்லாத குரூப்பாக போயிட்டாங்க. குரூப் 2 பாஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே கைப்பட எழுதியிருக்காங்க, எல்லாமே படிச்சாங்க, ஆனா எல்லாமே ஒன்றும் இல்லாத போயிட்டாங்க. என்ன காரணம்னா, அவங்கள வந்து அதெல்லாம் கடந்து வர முடியல. என்ன கடந்து வர முடியும்னா, நீ இன்னைக்கு என்ன தயார்னா குரூப் 2 பிரிலிமினரி தான் நீ தயாரா இருக்க, ஆனா குரூப் 2 மெயின்ஸுக்கு தயாரா இல்ல. குரூப் 2 மெயின்ஸுக்கே தயாராக இல்லாம நீ ஃபுல் ஃபோக்கஸ்டு வந்து எதில் போய் உட்கார்ற, 2 மந்த்ல நான் மெயின்ஸ் ரெடியா சொல்லிட்டு உட்கார்ற, அது எவ்வளவு பேர் தப்பு, புரியுதா இல்லையா? இது யாரு தெரியுமா கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க, கொஞ்சம் வசதியா இருக்கிற அந்த அப்பா அம்மா வந்து குரூப் 1 குரூப் 2 கேடர்ல இருக்கிற பசங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் 1 இயர் டியூரேஷன் படிச்சாதான் தெரியும், 1 இயர் டியூரேஷன் தான் எடுத்துக்கணும், கரெக்டா எழுதி படிக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும், இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து தான் பாஸ் பண்ணணும் தெரியும். ஆனா இங்க வரவங்க என்ன பண்றீங்கன்னா, கிராமப்புறத்துல வந்து வந்த உடனே ஹீரோ ஸ்ட்ரைட்டா ஆகணும், ஸ்ட்ரைட்டா பாஸ் பண்ணணும், எந்த உழைப்பும் போடக்கூடாது, ஏதோ கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டு பாஸ் பண்ணிட்டோம், இந்த மனநிலை தான் நிறைய பேர் இருக்காங்க. அது தப்பு, புரியுதா இல்லையா? அதனால குரூப் 2ன்றது நீ பிரிலிமினரிக்கு ரெடி பண்ற, ஆனா மெயின் இப்ப நீ ரெடி இல்ல, நீ ரெடியா இருக்குன்னா படிக்கலாம், ஓகேவா? நீ இப்ப குரூப் 4க்கு நீ ரெடியானா இன்னிலிருந்து, அதாவது அக்டோபர் மாசம் எக்ஸாம்னா இன்னிலிருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 145 டேஸ், அதாவது 142 டேஸ் இருக்குன்னு, ஓகேவா? ஏறக்குறைய வந்து ஒரு 140 டேஸ் வச்சு, இந்த 140 டேஸ் வந்து நீ எப்படி பயன்படுத்துறது பொறுத்து தான் வந்து உன்னுடைய ஒரு ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். நீயோ வந்து அதை உணர்ந்தாது, ஏன்னா நீயோ வந்து வீட்டுல வருவ ரொம்ப கஷ்டம், வீட்டுல அம்மா நிறைய ப்ரெஷர் கொடுத்தாங்க, நீ ஒன்னும் படிக்க தேவையில்ல, தயவு செஞ்சு வா, என்னது வேலைக்கு, அண்ணா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், நீ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போ, 2 பேரும் சேர்ந்தேன் கடனுக்கு தான் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர். நீயோ வந்தாருங்க சார், இந்த மாதிரி சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லி ஏன் தரேன், புக்கு நோட்டு எதுவும் வேணுமா நான் தரேன், ஆனா ஃபீஸ் எதுவுமே தேவையில்ல, ஆனா நீ என்ன பண்ண படி. இன்னொரு ஏன்னா 1 மாசமா இந்த குரூப் 2 நீ பாஸ் பண்ணிருக்க, கண்டிப்பா நம்பிக்கை நீ பாஸ் பண்ண, அப்போ உங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை, அப்ப நான் வந்து பேசணும்னு சொல்லி சொன்னேன். குரூப் 2 பிரிலிமினரி பாஸ் பண்ணாரு, நான் வீட்டுக்காக போய் பேசலையோ அவங்க அம்மா கிட்ட, உங்களுக்கு தெரியும் இல்லையா பாருங்க, அதாவது இவர் அடுத்து எழுத போற எக்ஸாம் சின்ன எக்ஸாம், குரூப் 4 தான், ஆனா இப்ப அவர் அதோட பெரிய எக்ஸாமே பாஸ் பண்ணிருக்காரு, அப்படின்னா அவர் தகுதி இருக்குமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் ஒரு மாசம் மட்டும் பொறுத்துங்க, கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்குமா, கொஞ்சம் நீயா கொஞ்சம் சொல்லப்படாதீங்கம்மா அப்படின்னு சொன்னேன். என்னமா பண்றது, ரொம்ப சூழ்நிலைப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்ன சூழ்நிலை தான் பரவாயில்ல, ஒரு மாசம் பொறுத்து அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ட், குரூப் 2 பிரிலிமினரி பாஸ் பண்ணோடனே என்ன கான்ஃபிடன்ட் வந்துச்சு, நம்ம போற ட்ராக்கு பேர் சொல்லி சொல்லலாம், அனிதான்னு ஒன்று இருந்தாங்க, கோகுல்னு ஒருத்தர் இருந்தாரு, நிறைய பேர் இருந்தாங்க, ஓகேவா? இவங்க எல்லாருமே வந்து நீங்க கேள்வி கேட்டு இருப்பாங்க, கேள்வி சார் நாங்க குரூப் 4 பாஸ் பண்ணிருக்கோம் சார், குரூப் 2 போறோம்னே வருது, அடுத்து குரூப் 4 வருது, நான் பாஸ் பண்ணிருக்கேன், நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, இந்த குரூப் நீ பாஸ் பண்ணிருக்க, அடுத்து வந்து உங்களுக்கு வேற ஸ்டைல கொண்டு போறேன், அடுத்து நீ குரூப் 4 அடுத்து உடனே வந்து அது நீ கண்டிப்பா பாஸ் பண்ணுங்க, பொறுமையா இருங்க, இது நான் சொல்றது நம்பிக்கை வரும்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க, இந்த குரூப் நீ பாஸ் பண்ணிருக்கேன்.
அதை ஃபாலோ பண்ணாங்க. குரூப் 2 பிரிலிமினரி பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல அந்த கேள்வி கேட்க தான் விட்டாங்க. நீங்க என்ன வழியில போறீங்களோ நான் என்ன பண்றேன் அதேவே முன்னாடி தொடர்ந்து வரேன். நீங்க எதுவுமே கேள்வி கேட்கவே கிடையாது. அந்த கேள்வியே கேட்காதவங்க பாஸ். டெய்லி கேள்வி கேட்டு என் உயிரை எடுத்து குழம்பிட்டே இருப்பாங்க. பேருக்கும் சொல்லலாம் தான் ஆசை வேணாம். சொல்ல அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க. டெய்லி வருவாங்க, ஒரு கேங் மாதிரி வருவாங்க, போவாங்க. டெஸ்ட் எடுத்தா போட்டி போட்டு போறாம பிடிச்சிட்டு மார்க் அதிகமா எடுக்கிற மாதிரி காட்டிக்க மாதிரி மார்க் அவங்களுக்கு கூட்டி போட்டுக்கிற மாதிரி தான் பண்ணாங்க. எனக்கே பார்க்க இன்னும் என்ன ஏமாத்த மாதிரி பண்ணிட்டு உட்கார்ந்தாங்க. உங்களை ஏமாத்திங்க உங்க வாழ்க்கை நீங்க பண்ண ரிப்போர்ட் சொன்னா அமைதியா இருந்துட்டேன். ஆனா அவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட அவங்க இந்த சென்டரை விட்டு போட்டு 3-4 வருஷம் ஆச்சு. 3-4 வருஷம் தனியா ரூட் எடுத்து படிச்சு உட்காந்துருக்காங்க. ஆனா அவங்களால வந்து 140 கொஸ்டின் தாண்ட முடியும். யோசிச்சு பாருங்க, 140 கொஸ்டின் தாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? அவங்க வந்து ஒரு திட்டம் போட்டாங்க. இதுதான் சிலபஸ், இவ்வளவுதான் நம்ம படிக்கணும், இது தாண்டி போகக்கூடாது, இவ்வளவுதான் நம்ம கையில இருக்கிறது தான் சோர்ஸ், இப்ப கையில இருக்கிறத தாண்டி எதுவும் வராதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஒரு சர்க்கிள்லேயே தான் இன்னும் என்ன சுத்திட்டே இருக்காங்க. அவங்கள காப்பாற்ற முடியாது. ஒரு டெய்லியும் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கினாதான் வந்து என்னன்னா உன்னை நான் ஹேண்டில் பண்ண முடியும். நான் வந்து என்ன அப்டேட் பண்ணாம சும்மா இங்க உட்காந்துருந்தா நீங்க இருக்க மாட்டேன். புரியுது இல்லையா? சும்மா சொல்றேன். சென்டர் ஆரம்பிச்சு பேனர் அடிச்சு வருக வருக, இந்த பெரிய மாநகரத்துக்கு இருந்து ஃபேக்கல்டிஸ் வராங்க, இந்த மாநகரத்துக்கு ஃபேக்கல்டிஸ் வராங்கன்னு சொல்லிட்டு பேனர் அடிச்சு ஒட்டுவாங்க இல்லையா? அதை இன்னைக்கு கடைபிடிக்கிறாங்க. அது இன்னைக்கு வேல்யூவா உங்களுக்கு தெரியுங்களா? இன்னைக்கு மாணவர்கள் எவ்வளவு அவேர்னஸா இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்க, நிறைய இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க, யூடியூப் யூஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க. இவங்களுக்கு இன்னைக்கு பேனர் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் அறிமுகத்து பேனர் கலாச்சாரம் தேவையா? இன்னொன்னு சொல்ற பாரு, இன்னொன்னு இந்த நியூஸ் பேப்பர் வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல ஆட் கொடுப்பாங்க பார்த்தியா? சங்கர கல்வி நிறைய வெற்றிங்களாம் இந்த ஆட் கொடுக்க மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் 5 லட்சம் அவங்க ஃப்ரண்ட் பேஜ் கொடுக்குறது. ஆனா அவங்களுக்கே ஒரு அட்வைஸ், அதெல்லாம் இந்த காலத்துக்கு தேவையே இல்லை. உன்னுடைய விளம்பரத்தை பார்த்து யாரும் பண்ண மாட்டாங்க. இங்க வரத்துக்கு மாணவர் தயாரா இல்லை. மாணவர்களுக்கு தெரியும் என்னன்னு தெரியும், எங்க வேல்யூ இருக்குது வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேட்கிற பொசிஷனுக்கு தெரியும். அவங்க கையில இணையதளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவன் யாரை தேர்ந்தெடுக்கணும் என்ன, அவன் ஃபர்ஸ்ட் போற ட்ராக் மாதிரி போய் மாட்டிக்குவான். ஆனா செகண்ட் டைம் போகும்போது வந்து அவன் என்ன பண்றான், கொஞ்சம் யோசிச்சுதான் கால வைக்க. அதனால வந்து விளம்பரன்றது வந்து தேவையில்லை. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, அவங்கள அப்டேட் பண்ணிக்காம என்ன பண்றாங்கன்னா ஏதோ கையில இருக்கிற புக்கை வச்சுட்டு என்ன பண்றாங்க, படிச்சுட்டே பண்றாங்க. ஆனா ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க. 140 தானே பண்றாங்க. எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது மட்டும் ஃபோன் பண்ணாங்க, சார் இப்படி ஆகி போச்சு சார். கோவம் வருமா நமக்கு? என்ன வரும்ல யோசிச்சு பாருங்க. நம்ம அட்வைஸ் பண்ணா அடுத்து என்ன சொல்லுவாங்க, அவங்க வேற மாதிரி அவங்க எனக்கு ஒரு டீச் பண்ணுவாங்க, இப்படி போகணும் சார், அப்படி போகணும் தான் சொல்லுவாங்க. அப்படியே போகுமா நீ மார்க் அதிகமா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வைக்க தான் முடியும். வேற என்ன பண்ண முடியும்? ஆனா இங்க களத்துல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு களத்துல இருக்கும் போதுதான் தெரியும். களத்தை விட்டு வெளியே போறவங்களுக்கு தெரியாது. இதனால குரூப் 4 உங்களுடைய டார்கெட்னா நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு சுச்சுவேஷன் இந்த மாதிரி சொல்ற பாரு. ஏன்னா உங்களுடைய இலக்கு குரூப் 4 தான். ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்ல, ஒரு கான்பிடன்ஸ். ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்த எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது வந்து ஒரு தைரியம் வரும். எக்ஸாம் ஃபேர்னஸ் சுத்தமாவே போயிடும். நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கு மெயின் காரணம் வந்து எக்ஸாம் ஃபேர்னஸ் ஒன்று. அந்த ஆள் கொடுக்குற அந்த பயம், அந்த வெப்பம் இருக்கு பத்தியா, அது வந்து நம்ம விட்டு போகவே போகாது. எப்ப தெரியுமா போகுதுமா, நம்ம பாஸ் பண்ணா போகும், அது வரைக்கும் போகவே போகாது. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணா மட்டும் தான் போகும். அப்ப அது வரைக்கும் அந்த தாக்கம், அந்த வெப்பம் மைண்ட்ல இருக்குது. அப்படியே ஒரு மாதிரியா எக்ஸாம் ஆள் போனா ஒரு மாதிரியா இருக்கு பாரு. அப்ப அது போனா நீ இந்த குரூப் 2 பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். அப்போ ஒரு கான்ஃபிடன்ட் வரும், நம்ம குரூப் 2வே பாஸ் பண்ணிட்டோம், நம்ம குரூப் 4 பாஸ் பண்ண முடியும் ஒரு நம்பிக்கை வரும்போது அடுத்து நீ படிப்ப, ரிலாக்ஸா படிப்ப, தெளிவா புரிஞ்சு படிப்ப, மைண்ட்ல எந்த பயம் பதட்டம் எதுவுமே இல்லை. அப்ப இந்த குரூப் 2 பிரிலிமினரி பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சி நமக்கு எல்லாத்தையும் தரேன். அதுக்கு இந்த டெஸ்ட் பிளான் போறதும் கை கொடுக்கும். ஆனா என்னுடைய இலக்கு நீ குரூப் 4 கண்டிப்பா உள்ள போக வேண்டியது. குரூப் 2 உள்ள போக முடியாது ஓகே சுச்சுவேஷன். ஆனா எது உள்ள போலாம், குரூப் 4 நீ உள்ள போலாம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? இன்கேஸ் நீ குரூப் 2 பாஸ் பண்ணா 2A போறதுக்கான வாய்ப்பை என்ன ஏற்படுத்தி தரேன். ஆனா அதுவே ரிஸ்க், ஏன்னா சிலபஸ் நிறைய இருக்குது. 2A 2 மெயின்ஸ் வந்து சிலபஸ் அதிகம். ஓகேவா? இந்த 2 மாசத்துல கவர் பண்ற மாதிரி இல்ல. ஓகேவா? நீ ஆனா இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சுனா நீ 2A பாஸ் பண்ணிடுவ. அந்த மெயின்ஸ் கொஞ்சம் லேட் ஆனாவா இப்ப நம்ம அதுக்குள்ள நடத்தி முடிச்சிடும், அதுவும் பாஸ் பண்ணுவேன். அதனால வந்து பொட்டியை குழப்பிக்காம என்ன பண்ணு, கரெக்டா போற ட்ராக்கை மாத்தாம என்ன பண்றதுங்க. இப்ப டெஸ்ட் பிளான் ஒன்று தரோம். அந்த டெஸ்ட் பிளான் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு இருக்குன்னா, தமிழ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட். தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். மேக்ஸ் ஃபுல்லும் நடத்தி கொடுத்துருவேன், தமிழ் ஃபுல்லும் நடத்தி கொடுத்துருவேன். அப்ப நீ அதை என்ன பண்றேன்னா, நீங்க என்ன டெஸ்ட்னு சொல்றா அதுக்கான கிளாஸ் நடத்தி கொடுத்துருவேன். ஓகேவா? ஸ்லோவா போற மாதிரி தான் அதுக்கான முடிஞ்சிடும். ஓகேவா? ஒரு நாள் பண்ணதாவே டெஸ்ட் கரெக்டா முடிஞ்சிடும். நீ என்ன பண்றனா, கரெக்டா தமிழ் மேக்ஸ் எல்லாம் படிக்கிற. அடுத்து ஜிஎஸ் வந்து என்ன பண்றா, ஜிஎஸ் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் எழுதிருக்கேன். அதாவது ஒரு யூனிட் எழுதி முடிச்சவங்க ஓகே அந்த கொஸ்டின் யூஸ் பண்ணிக்க. எழுதி முடிக்காதவங்க அந்த கொஸ்டின் பேங்கா வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணு, டைம் வந்து சொல்றாங்க ஒரு 2 நாள்ல ஒரு 4 பாடத்தை படிக்க மாட்டேன். ஆனா ஒரு 5 நாள் அப்படி பிரிச்சு தான் அந்த யூனிட்னுடைய
வாரத்துக்கு மாதிரி டேஸ் வரும். அந்த ஒரு 15 டேஸ் இருக்குதா, இந்த 15 நாள் உங்களுடைய வேலை என்ன தெரியுமா, அந்த ஒரு யூனிட் மட்டும் தான் படிக்கும். இது ஜிஎஸ் சொல்றோம். அந்த ஜிஎஸ் அதை முடிச்சுட்டு, அந்த ஜிஎஸ் முடிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேங்க் நீ படிக்கும் போதே எந்த பாடத்தை படிக்கிறோ அதை நீ என்ன பண்ண அப்பவே ஒர்க் அவுட் பண்ணிடு. முடிச்சுட்டு ஒரு ஆஃப் டெஸ்ட் ஒரு ஃபுட் டெஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் டெஸ்ட் அந்த யூனிட் போட்டுக்கலாம். அடுத்து நான் முடிச்சுட்டு சார் அட்வான்ஸ் ஆனாங்க, அப்ப அடுத்த யூனிட் என்ன சொல்லியிருக்கேன் அதை என்ன பண்ணேன், அதே படிப்பாரு. ஏற்கனவே படிச்சவங்க அதை படிச்சுட்டு அடுத்து ஷெட்யூல் வைக்கிற அடுத்த யூனிட் என்ன பண்ணேன், ஜம்ப் ஆகும். ஓகேவா, ஸ்பீடா இருக்கிறவங்க அப்படி போ, ஸ்லோவா இருக்கிறவங்க என்ன பண்ணேன், அந்த யூனிட் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணேன் அடுத்த யூனிட் போ. நான் படிச்சு முடிக்காத முடிச்சு அப்படியே பாதி பாதி விட்டுட்டு போனா என்ன ஆயிரும், அது வேஸ்ட். புரியுது இல்ல? அட்லீஸ்ட் உன்னுடைய இலக்கு குரூப் 4 கன்ஃபார்ம்னா இன்னைக்கு நீ குரூப் 2க்காக இந்த டெஸ்ட் ஷெட்யூல் நான் போடும்போது நீ ஒரு 4 யூனிட் முடிச்சு வச்சுனாக்கா என்னாச்சு, 4 யூனிட் மட்டும் தெளிவா படிச்சு வைக்கணும்னு அது எவ்வளவு உனக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும். புரியுது இல்லையா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க, ஒரு 80 நாள் டைம் கிடைக்குன்னு 80 நாள் 20 நாளா பிடிச்சிக்கோ. 20 நாள் ஒரு யூனிட் முடிக்க முடியாதா? புரியுங்களா? அப்ப 4 யூனிட் முடிக்கலாம்ல. அப்ப 4 யூனிட் பயங்கர தரமா முடிக்கலாம்ல. அப்ப அந்த தரமா முடிக்கிறதுக்கான வேலையை பார்த்து எது படிக்கிறதுக்காக. அப்ப நீ 2 வகையா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கணும். இதுதான் நேரம் சொன்னதுக்கு வந்து பாயிண்ட் வருவாங்க. 2 வகையா டைம் ஒதுக்கும். டைம் டேபிள் 1, டைம் டேபிள் 2. ஓகேவா? நீ வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தான் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரச்சனைக்கு இடம் கொடுக்குற வேலையே செய்யாது. அது பாட்டுக்கு முடிஞ்சிடும். நீ இடம் கொடுக்காத, யார் காரி துப்புனாவோ சரி தொடச்சி விசாரிட்டு என்ன பண்ண அடுத்த வேலையை நீ பாரு. அதான் உண்மை. நீ துடைக்காம உட்காந்து அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும், வெடிக்கும். பிரச்சனை வெடிக்கும் கண்டிப்பா. அது பிரச்சனையா இருக்கலாம். வீட்டுல வந்து யாரு கூட வாய் கொடுக்காது, வாயை ஃபர்ஸ்ட் பூட்டி வச்சுக்கோ. அவ்வளவுதான். வாய்க்கு தாப்பால் போற வேலையை நீ ஃபர்ஸ்ட் செய்யணும். ஓகேவா? எங்கேயுமே சரி, யார் காசு பணம் எந்த விஷயத்துமே சரி, வாய்க்கு தாப்பால் போட்டு உங்களுக்கு வேலை என்ன தெரியுமா படிக்கணும். உங்களுடைய மைண்ட் இங்க ஒரு கிளாக் ஓடிட்டே இருக்கும், வெங்காயம் அடிச்சுட்டே இருக்கணும். ஓகேவா? பாக்கெட்ல ஏதாவது சின்ன ஒரு டேட்டா இருந்தே இருக்கும். அதாவது மொபைல் இருக்கு இல்லையா, மொபைல் தேவையானதை வச்சுக்கலாம். நான் தரேன். ஓகேவா? உங்களுக்கு நிறைய எல்லாம் தருவேன், ஸ்லைட் எல்லாம் தருவேன். சும்மா கேட்டா ஸ்லைடு பார்த்தப்பா போதும், அந்த மாதிரிலாம் தரேன். ஆனா இந்த டைம் டேபிள் 1, டைம் டேபிள் 2, டைம் டேபிள் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றேன். டைம் டேபிள் 2 வந்து எழுதுவதற்கான நேரம். நீ கம்பல்சரி எழுதி ஆகணும். எதுக்காக? குரூப் 2 நீ பாஸ் பண்ணி ஆகணும். அடுத்த மாதிரி குரூப் 2 மெயின்ஸ் ப்ரீமியர் பாஸ் பண்ணா மெயின்ஸுக்குமே இந்த மெயின்ஸவே நீ ஹேண்டில் பண்றதுக்கு ரெடி ஆகுனா நீ கம்பல்சரி எழுதியே ஆகணும். ஓகேவா? எழுதக்கூடிய இடமா இருக்குங்க. என்ன இருக்குன்னா, ஒண்ணு நான் நடத்துற கிளாஸ் ரூம் ஆகும். அப்ப நடத்துற கிளாஸ் ரூம் நீ எழுதுற இல்லையா, அது ஒண்ணு. இன்னொன்னு வீட்டுல போய் அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3-4 ஹவர்ஸ் என்ன பண்ண எழுது. அது வந்து 6 to 10 இருக்கலாம், அல்லது 7 to 11 இருக்கலாம். ஓகேவா? போதும், அதுக்கு மேல போகாது. 11 மணிக்கு மேல போகாது. ஏன்னா ரொம்ப அது உடல் சோர்வை ஏற்படுத்தும். ஓகேவா? அது உன்னுடைய விருப்பம். ஏன்னா இன்ன வரைக்கும் நீ என்ன பழகிருக்கியோ, நான் நைட்ல தான் ஒண்ணுமே கண்முழிச்சுதான் இருக்கேன், நான் காலையில எழுந்து பழகினா ஓகே, இனிமே உன்னை மாற்ற முடியாது. ஓகேவா? எந்த ஒரு ப்ராசஸும் அவ்வளவு ஷார்ட் டைம்ல வந்து வராது. இதை நீ ஃபாலோ பண்ணிக்க, நைட்ல ஃபாலோ பண்ண. ஆனா இந்த நைட் டைம்ல உன்னுடைய வேலை என்னவா இருக்குன்னா, ஒன்லி என்னவா இருக்கணும், எழுதுறதா மட்டும் தான் இருக்கும். என்னுடைய கிளாஸ் டைம் கம்மியா தான் இருக்கும். ஒரு 3-4 ஹவர்ஸ் உங்களுக்கு கண்டினியூவா எடுக்கும். எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு இடையில கேப் வந்துடும், லீவ் வந்துடும். டெஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அது மாதிரி தான் நடத்துவேன். ஓகேவா? அடுத்து உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு டைம் வந்து ஃப்ரீயா விட்டுருவேன். நீ டெஸ்ட்டுக்கு படிச்சு வந்து எழுதலாம். ஓகேவா? இப்போ அடுத்து நான் என்ன முடிக்காது சொல்லுவா நான் நடத்திட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ டீச்சிங்ன்றது போயிட்டு இருக்கோம். அந்த டீச்சிங் நீ என்ன பண்ணிக்கோ, எழுது. ஓகே, உங்க மேக்ஸிமம் இங்கே எழுதிடுவேன். ஓகேவா? எழுதாதவங்க என்ன பண்ணு, அந்த வீடியோ கிளாஸ் வாங்கி என்ன பண்ணேன் வீட்லயாச்சும் போய் எழுது. புரியுதா இல்லையா? நேரம் இருக்குது, நேரம் இல்லைன்னு நினைக்காத. புரியுதா இல்லையா? இந்த மாதிரி தான் இந்த அறிவு ஜீவியாட்ட யோசிச்சு தான் வருஷம் நம்ம எழுந்துருவோம். நேரம் இருக்குது, நீ எழுதுறதை விட வேற எதுவும் உங்களுக்கு இன்னும் ஒரு 2 நாள் ஃபீட்பேக் வாங்கி போறோம் ஆன்லைன்ல. சரி, மிக தெரியும் எழுதுறதுனுடைய ஃபீட்பேக். ஓகேவா? எத்தனை பேருக்கு வந்துருக்கு சொல்லிட்டு தெரியும். அப்ப எழுதுறது மட்டும் தான் பாஸ் பண்ண வைக்கும். புரியுது இல்லையா? அப்ப இங்க வந்தியா எழுதுரு, வரலையா கிளாஸ் வாங்கி என்ன பண்ணிடு எழுது. எந்த கிளாஸ் வரலன்னு வாங்கி நோட் பண்ணு, நோட் பண்ணி அந்த கிளாஸ் கேட்டு வாங்கி எழுதிக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து சார் நான் எழுதி முடிச்சுட்டேன் சார், நான் அந்த 7 to நைட் டைம் படிக்க சொல்றேன். 7 to 11 மேக்ஸாக பயன்படுத்தும் சார். மேக்ஸே நான் ஆன்லைன் பார்க்கறத பாரு, தப்பே இல்லை. புரியுது இல்லையா? அடுத்து இல்ல சார் எனக்கு படிக்கிற நேரம்னா அதை 2 மணி நேரம் பிரிச்சுக்கோ. ஒரு 2 மணி நேரம் படிக்கிறது யூஸ் பண்ணிக்கோ, 2 மணி நேரம் பண்ணிக்கோ. ஆனா எழுதுறதுன்ற பழக்கம் கண்டிப்பா இருக்கணும். ஒரு மட்டி நோட்டு வாங்கிக்கோ, சாணி பேப்பர் மாதிரி இருக்கு மட்டி நோட்டு, ஒரு 1 or 2 வாங்கிக்கோ. ஓகே, வாங்கிச்சுட்டு மேக்ஸிமம் கிறுக்கி பாரு, ஃபார்முலா கிறுக்கி பாரு, சம்ம ஒரு மெத்தடிஸ்மா கிறுக்கி பாரு. ஏதாச்சும் உன் கை வந்து கையில பேனா இருந்துட்டே இருக்கும். கையில பேனா இல்லாம படிக்காது. படிக்கும்போது கையில பேனா இருக்கும், ஒரு நோட் இருக்கு. ஏன்னா காரணம் உனக்கு மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். கையில பேனா வச்சு படிச்சு பாரு, கை எம்டி ஆச்சுன்னா ஒரு மைண்ட் நானும் வேவ்ல பறக்கும், எங்கேயே பறக்கும். ஆனா கையில வந்து ஒரு பேனாவோ ஒரு நோட்டோ ஒரு பேனா வந்துச்சுன்னா மைண்ட் வந்து எங்கேயும் போகாது. சும்மா அப்படி கிரிக்கிட்டே இரு. நீ அதுதான் எழுதுனே கிடையாது. நீ உருது என்ன மொழிலாம் சொல்றது, நீ படிக்கிறது வேணாலும் சும்மா அப்படி போட்டே இரு. என்னவோ கிரிக்கிட்டே இரு, ஒரு மேப் மாதிரி போட்டு பணம் மாதிரி. இது பண்ணனா மைண்ட் அப்படியே ஷார்ப்பா உட்காரும், மைண்ட் டைவர்ட் ஆகும். ஓகேவா? நீ செய்ய வேண்டிய வேலை உன்னுடைய மைண்டு டைவர்ட் ஆகிறத குறைக்கும். அதுக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டே இருக்கு. ஏதாச்சும் ஒன்று செய்யலாம், மைண்ட் கண்டிப்பா என்ன கேட்கும்,
கொஞ்ச நேரம் டூர் போயிட்டு வரும், போயிட்டு வரும், அப்படியே சுத்திட்டு வரும். அது சுத்தப்படாதா நீ எழுது கையில பேனாவோ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். ஒரு ஆடியோவோ ஒரு வீடியோ போடுறது, ஒரு ஆடியோ போட்டு வச்சுக்கோ, ஏதோ ஒன்று தூக்கி உன் தலைக்கு பின்னாடி வச்சுட்டு அது பாட்டு கத்திரி கடிக்கிட்டோம், இல்லையா உன் பேனா வச்சுக்கோ, ஒரு நோட் வச்சு, ஏதோ உன் மைண்டு வந்து எங்க வந்து பேனாவையும் நோட்டி தாண்டி எங்கேயுமே போகவே கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி நீ வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கு. அது வீட்டு சத்தம் போட்டுருக்காங்களா, அந்த சத்தத்தை குறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு செல்லுல பாட்டை வச்சுட்டு அது உரம் வச்சு நீ கொஞ்சம் தூரமா உட்காந்து என்ன பண்ண, நீ பாட்டு எழுதிட்டு உட்காந்து படிச்சுட்டு இந்த மாதிரி 2 மணி நேரம்னாச்சும் குறைஞ்ச பட்சம் எழுது. ஓகேவா? புதுசா படிக்கிறவங்க 4 மணி நேரம் எழுதுறதுக்கு தான் அதிக வேலை இருக்கு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் புதுசா படிக்க கண்டிப்பா எழுதியாகும். ஓகேவா? நைட் டைம்ல பழகுங்க, நைட் டைம் பழகிக்கும். இல்ல சார் நான் பழைய நீங்க சொன்ன மாதிரி நீ நேரத்துல இருந்து பழகிட்டா நைட்டு நேரத்துல படுத்துக்கோ, ஒரு 9-10 மணிக்குள்ள படுத்துட்டு காலையில ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு நேரத்துல 8 மணிக்கு 9 மணிக்கு படுக்குன்னா 3 மணிக்கோ வரலாம். ஓகேவா? இல்ல 9 மணிக்கு படுக்கிறியா, இல்ல 4 மணிக்கு இல்லை 10 மணிக்கு படுக்கிறியா, ஒரு 4:30-5 மணிக்கு இருந்தா ஓகே. அது மாதிரி ஒரு 8 மணி நேரம், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 மணி நேரம், ஒரு 6 மணி குறைஞ்சபட்சம் கண்டிப்பா 7 மணி நேரம் தூக்கம் தேவை. ஓகேவா? 8 மணி நேரம் பெஸ்ட். ஆனா நேரத்துக்கு தூங்கினா 8 மணி நேரம் பெஸ்ட். இதே லேட்டா தூங்குறியா பரவாயில்ல. ஓகேவா? ஆனா தூக்கத்தை எந்த நேரத்தையும் விட்டு வந்துடாது. ஓகேவா? நைட்ல 11 மணி ஆயிரத்துல படிக்க சார் பரவாயில்ல, 6 மணி 7 மணிக்கோ ஏழு. ஓகேவா? ஆனா தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி நீ வந்தா நீ ஃபுல்லாவே வேஸ்ட். நீ 1 hour ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் பண்ணனா அந்த 8 மணி நேரம் உறக்குன்றது பயங்கர பெஸ்ட். அதை மட்டும் 1 மணி நேரம் தூக்கத்தை மட்டும் நீ கட் பண்ணிட்டு நான் படிக்கிற பேர் எழுதி படிக்கவும் மாட்டேன், தூங்கவும் மாட்டேன். அடுத்த நாள் ஃபுல்லா அந்த நாள் ஃபுல்லாவே சோர்வாவே. அதனால என்ன பண்ணிடுறேன், அந்த 1 மணி நேரம் தூங்கி பரவாயில்ல. ஓகேவா? எப்படியோ நீ ஒரு 8 மணி நேரம் தூக்கத்தை வந்து ஈவன் பண்ணிக்கோ. நீ படிக்கிற நேரத்தை பொறுத்து நீ எத்தனை நேரத்தை பொறுத்து 8 மணி நேரம் பிக்ஸ் பண்ணி கரெக்டாக தூங்கிக்கலாம், தப்பு கிடையாது. அந்த தூங்குற நேரம் மற்ற நேரத்துல ஒன்று ஆக்டிவா வச்சு. ஓகேவா? பண்ணிட்டு காலையில இருந்து படி. யாரு நைட் நேரத்துல படிக்கிறீங்கன்னா பண்ணிக்கோ, காலையில் நேரத்துக்கு படி. எழுது கொஞ்சம் எழுத டைம் யூஸ் பண்ணிக்கோ. காலை எழுந்தோடனே படிக்காது, காலை எழுந்தோடனே எழுது கொஞ்ச நேரம். ஏன்னா அந்த மைண்டு கொஞ்சம் சோர்வா இருக்கு இல்லையா, சோர்வு போற வரைக்கும் எழுது. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன பண்ணி எழுதிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 1 hour 2 hour என்ன பண்ணி படி. இது 2 செய்ய முடியும்னு நீ பார்க்கணும். ஏன்னா 2 பேருமே சொல்லியிருக்கேன், நைட்ல முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டேன், பகல்ல முடிச்சிருக்கிறவங்க சொல்லிட்டேன். அப்ப இது 2ல ஏதாச்சும் செய்யணும். ஓகே, எழுதி இன்னைக்கு வரைக்கும் லைவா அப்டேட் வரைக்கும் எழுதி முடிச்சுட்டா நீ படிக்கிறதுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணு. ஓகே, படிக்கும்போது கையில என்ன வச்சுக்கோ, நோட்டு ஒரு பேனா வச்சு கிரிக்கிட்டு ஏதோ ரஃபா ஒரு இன்ச் எடுத்துக்கோ. ஆனா ஒரு அழகா ஒரு ஒயிட் சீட்டு, ஒரு A4 அல்லது A3 பேப்பரை வச்சுட்டு ஒரு யூனிட் ஒரு பாடத்துக்குள்ள படிச்சு முடிச்சிட்டியா, ஏற்கனவே எழுத சொன்ன பாரு, ஒரு பாடத்துக்குள்ள படிச்சு முடிச்சிட்டியா, அழகா ஒரு A3 பேப்பரோ ஒரு A4 சீட்டை வச்சுட்டு 4 கலர் பென் வச்சுட்டு அந்த பாடத்தை சுருக்கி என்ன பண்ணு. சொல்றது புரியுதா? நான் நடத்துறது 50 பேஜ் நடத்திருக்க ஒரு பாடத்தை, அந்த 50 பேஜ் 2 பேஜ் 1 பேஜ் 3 பேஜுக்கு நீ முடிக்கணும். புதின ஐபக்கா உட்காந்து மீண்டும் அதுவே எழுதக்கூடாது. அதுல புதின ஐபக்கை பத்தி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். எதை மட்டும் பார்த்தாவே அடுத்த பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன வருமோ அதை மட்டும் எழுதி போதும், வேற அப்ப அதை மட்டும் சுருக்குறிப்பா எழுதிக்கும். எதுக்காக சொல்றா, இது இன்னைக்கு நீ எழுதி வச்சுனா லாஸ்ட் ஒரு 15 days 20 days என்ன பண்ண முடியும், ஸ்பீட் ரிவிஷன் பண்ண முடியும். அந்த ஸ்பீட் ரிவிஷன் எதுனா புக் உதவாது, கைப்படை இழந்து உதவாது. எது உதவுனா உன்னுடைய கைப்படையில ஸ்மார்ட் இன்ஸ் மட்டும் தான் உதவும். இது நீ செஞ்சுட்டா அடுத்து இங்க வந்து கிடைக்கிற நேரத்தை கொஞ்ச நேரம் என்ன பண்ணிக்கோ, டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு 1 hour ஆச்சு என்ன பண்ண ஸ்பெண்ட் பண்ணு. இது பண்ணா நீ பாஸ் பண்ணிடுவேன். இது எந்த மாற்றமும் கிடையாது. நீ பெரிய டேலண்டா இருக்க தேவையில்ல, நீ பெரிய ஜாம்பவனா இருக்க தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. நீ இதை மட்டும் செய். காலையில டைம் 2 மணி நேரம் 3 நேரம், அதாவது எல்லாரும் சொல்றேன், எல்லாமே 2 மணி நேரம் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? மதியத்துல தூங்கவே தூங்காது. அதுக்காக தூங்குறதுக்காக நேரம் இயற்கையா கொடுத்தது எது, நைட்டா. ஒண்ணு நைட்ல வந்து டேட்டா படிக்கிறியா, காலையில் தூங்குறது எழுதிக்கோ. ஓகே, இல்ல உன்னுடைய பேலன்ஸ் நைட்டா என்னது காலையில, இந்த 2 நேரத்துல தான் நீ தூங்குறத எடுக்கணுமே தவிர இங்க வந்து தூங்கிட்டு இருக்க கூடாது, இங்க வந்து சோர்வு உருவாக்க கூடாது. இங்க என்ன இருக்குன்னா உங்க கூட இருக்கிறவங்க கூட ஆக்டிவா நீ பேசணும், உங்க கூட இருக்கிறவங்க கூட ஆக்டிவா விவாதிக்கணும். அது செய்யறதுக்கு போட்டு நீ ஒரு மாதிரி தூக்கமா இருக்கோ அவங்க தூக்கம் வரும். புரியுதா? அதனால தூக்கத்தை மட்டும் விட்டு கொடுத்தா கரெக்டா தூங்கிட்டு இங்க தூங்கிட்டு கரெக்டா இங்க வந்து கரெக்டா இருக்கு. ஓகேவா? டிஸ்கஸ் பண்றதுக்கு உனக்கு நிறைய பேர் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வெளியில இருக்கிறவங்க நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் கெஞ்சறாங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு நட்பு உருவாக்கி ஒரு நல்ல நட்பு உருவாக்கி பேசுனீங்கன்னா டிஸ்கஸ் பண்ற வழியை பாரு. டிஸ்கஸ் பண்ற வழி இல்லாம தனியாம நீ செவுத்து சேர் தண்ணி போட்டு செவுத்து பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஒயிட் ஷீட் வச்சுட்டீங்கன்னா நீயே ஒரு டீச்சர் மாதிரி நீ என்ன பண்ண, ஒரு அப்படி கிரிக்கிட்டு போர்ட்ல எழுத மாதிரி நினைச்சு அப்படி கிரிக்கிட்டு உட்காந்துரும். ஓகேவா? அதுலயே உடைய மைண்ட் வந்து அப்படியே ஸ்ட்ராங்கா உட்காந்துரும். இதா ஒரு சார்ட் பேப்பரோ அல்லது ஒரு ஒயிட் ஷீட்டோ ஒரு மட்டி நோட்டோ நீயே ஒரு டீச்சர் மாதிரி நினைச்சு அப்படியே ஒரு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண, அப்படியே பேப்பர் அப்படியே ஸ்டார்ட் அப்படி கிரிக்கெட் நான் மைண்ட் அப்படியே உட்காந்து வெறும் புக்கை மட்டுமே பார்த்துட்டே இருக்காது. புக்கை பார்த்து முடிச்சு என்ன பண்ண, இது இந்த பாடம் சம்பந்தமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 10 லைன் அப்படி எழுது. அழகா எழுதுன்னு இல்ல, சும்மா கிரிக்கெட் கோழி கிரிக்கெட் மாதிரி புது நைபுக்கு வந்தார் அப்ப பூ மட்டும் வா அப்படி போட்டா முடிஞ்சோட கிரிக்கெட் முடிஞ்சு இந்த மாதிரி எழுதி பார்த்தா மைண்ட் அப்படியே லாங் டேர்ம் மெமரில உட்காந்துரும். ஓகேவா? இதுதான் கை கொடுக்கும். ஓகேவா? அப்போ 140 days இருக்குன்னா இந்த 140 days நீ எழுதணும். 140 daysனா லாஸ்ட் ஒரு 30 days முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணும், எழுதணும். ஓகேவா? சார் இந்த எழுதினே நிறைய பேர் கேட்க எழுதிட்டே இருந்தா என்னை சார் படிக்கணும்னா மற்ற நேரம் நீ படிக்கிறதுக்காக உருவாக்கி
அந்த நைட்ல கண்டிப்பா நீ படிக்கிறது கிடையாது. நைட்ல வந்து வீட்டுல நாய் பேசுறது, யாரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருன்னா பேசுறது, போன் பேசுறதா குறைச்சிக்கோ. ஓகேவா? போன் பேசுறதோ, இந்த வாட்ஸ்அப்ல சேட் பண்றதோ, இல்ல இந்த இன்ஸ்டாகிராமோ, இது எல்லாத்தையுமே குறைச்சிக்கோ. முடிஞ்ச வரையிலும் உங்களுக்கு 2 தேவை. இன்னும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவோம், அதுவுமே உங்களுக்கு நான் பண்றதில்ல ரெகுலர்ல அதிகமா. ஆன்லைன் இருக்கிற மாதிரி தான் அவளுமே நான் பண்றதில்ல. குரூப்ல எதுவுமே தகவல் தரத்துல அதிகமா. ஓகேவா? என்ன காரணம்னா ஒன் டு ஒன், அதுக்காக தான் ஒன் டு ஒன் கனெக்ட். என்ன நீ உட்காந்து குரூப்ல உட்காந்து நம்பிட்டே உட்காந்து பார்த்து சொல்லிட்டு குரூப்ல நான் அதிகமாக போறது கிடையாது. என்ன காரணம்னா அதுவே உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா. நீ ஒன் டு ஒன்னா கான்டாக்ட், நீ என்ன முடிச்சு சொல்லு, நான் உங்களுக்கு தரேன், அவ்வளவுதான். அப்ப வாட்ஸ்அப்ல உனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கோ. யூடியூபா உனக்கு தேவை, கிளாஸ் வீடியோவா எழுத வேண்டியது பெண்டிங், அதை வாங்கி எழுதி, இவ்வளவுதான் உங்களுக்கு வேலை இருக்கு தவிர இதுதான் என்ன போய் செட்டிங்ல போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட எவ்வளவு, ஒரு 6 மாசம் 5 மாசம் அவ்வளவுதான். எல்லாத்தையுமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிரு. என்னதுக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு என்ன பண்ண போறேன்? நீ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது போய் பார்த்துட்டு நாளைக்கு அப்படியே 1,00,000 செக் வந்து கொடுத்துருமா, இல்ல அப்படியே அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டா உனக்கு வந்து மாசம் 10,000 சம்பளம் வந்துருக்கும் வாய்ப்பே இல்லை. அப்ப அது என்ன பண்ணுது, உன்னுடைய மைண்ட் என்ன பண்ணுது, டிஸ்டர்பன்ஸ் தான் பண்ணுது. அப்ப எல்லாத்தையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடு. அந்த இன்ஸ்டாகிராமா அதை சுத்தமாவே என்ன பண்ணிடு, தூக்கிடு. ஓகேவா? ஏன்னா நீ வரவங்களுக்குலாம் சும்மா சும்மாவே ஃபாலோ கொடுத்து வச்சிருக்க. அவன் கண்டதான் போடுவாங்க. நீ என்ன பண்ண, ஓப்பன் பண்ணினா முடிஞ்சு. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டே தான் இருப்ப. அது தூக்கி வச்சுன்னா 1 hour ஆயிரும், டைம் 2 hours ஆயிரும். அப்ப அதையும் தூக்கிடு. ஃபேஸ்புக் சுத்தமாவே எடுத்துக்கு. ஓகேவா? இந்த சோசியல் மீடியா ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு 10 நாள் 5 நாள் இது ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். ஆனா இதை போய் நீ தியாகம் பண்ணணும்னா நீ வேலைக்கு வாக்கிட்டு அதான் ஓப்பனா சொல்லுவேன். சார் இன்ஸ்டாகிராம்லாம் டிஎன்பிசி பயங்கரமா போறா சார், அதை பார்த்து படிக்கும். நீ இங்க படிக்காம புக்ல இருக்கிறத படிக்காம இன்ஸ்டாகிராம் படிச்சு தான் நீ பாஸ் பண்ணா அதுக்கு வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம் அப்படின்னா போட்டுருவான்னு நினைக்கிறேன். அவங்க சென்டர் பிரபலப்படுத்துறதுக்கோசமோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கோசமோ என்ன பண்ணுவோம்னா, ஏதாச்சும் ஒரு ஈஸியா இருக்கிறது ட்ரிக்ஸ் மாதிரியும் இல்ல என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கிராண்ட் மாதிரி யூஸ் பண்ணி ஏதாவது கான் மாதிரி ஏதாச்சும் பேனர் மாதிரி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அவங்க பாட்டு வியூவர்ஸ்க்காக விடுவாங்க. அதை படிச்சா நீ பாஸ் பண்ணிடுவேன். நடத்தி நீ எழுதாதது உங்களுக்கு அவ்வளவு தகவலும் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்துட போகுது. புரியுதா? உங்களுக்கு இங்க சொல்லாத ஐடியாவா அவங்க வந்துட போகுது. அதனால தயவுசெய்து சொல்றேன், புரியுதா? இந்த மாயையில போய் என்ன பண்ணிக்காத, திட்டிக்காத. அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வைக்கிற வழியா பாரு. இன்னைக்கு நீங்க செய்யலனா இன்னைல இருந்து பிளான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்க. ஓகேவா? இன்னைல இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஏன்னா நாளைக்கு பிளான் ரெடி ஆயிரும். அடுத்த நாள் கிளாஸ் பிளான் கொடுத்துருவேன். நீ அதை நோக்கி நீ போக வேண்டியது வரும். புரியுதா? அப்ப தயவுசெய்து சோசியல் மீடியாவை என்னால தியாகம் பண்ண முடியாதுன்னா அது உன்னுடைய லைஃப். நான் கட்டாயப்படுத்த முடியாது. உன்னுடைய லைஃப் இல்லையா? உன்னோட லைஃப் உண்மையில தான் இருக்குது. பின்னாடி உன் செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு ரீசார்ஜ் வரும். ஓகேவா? ஒரு இன்னைக்கு 350 ரூபா வந்துச்சா ரீசார்ஜ் பண்றது, நார்மல் ரீசார்ஜ் நாளைக்கு 1000 ரூபாய் வரும். யாரும் கேட்க முடியாது. அமெரிக்கெல்லாம் ஒரு சில நாடுகள்லாம் போனா 1000 ரூபாய் மினிமம் ரீசார்ஜ். நீங்க மாத்தினா என்ன பண்ணுவோம்? அதான் அடிமை ஆயிட்டே. அடிமையான பிறகு அது மாத்தினா நீ மாத்தாது இருப்பேன். 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிருந்த ஆளு, 5 ரூபா கார்டு போட்ட ஆளு, ரீசார்ஜ் பண்ணாது வெறும் பிஸ்கால் மட்டுமே 1 ரூபா வச்சிருந்த ஆளு, நீங்க நம்ம என்ன பண்றோம்? நீங்க 350 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்றோமா இல்லையா? அப்ப 1000 ரூபாய் மாத்தினா என்ன பண்ணுவேன்? ரீசார்ஜ் பண்ணுவேன். புரியுது இல்லையா? அப்போ உன்னை அடிக்ஷன் மாத்திடுவாங்க. அப்ப அந்த 1000 ரூபாய்க்கு எங்க வரும் பணம் சொல்லு? அப்ப அதுக்காச்சும் நீ சம்பாதிக்கணுமா இல்லையா? புரியுது? அதாவது சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் ஓரங்கட்டி. அதெல்லாம் எந்த யூஸும் கிடையாது. ஒரு மனநோய் மட்டும் தான் உருவாகும். இப்போ சோசியல் மீடியா ஓரங்கட்டி வச்சுட்டு நீ எழுதுறதுக்காக கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்த வருஷம் வர குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எல்லாமே பாஸ் பண்ண முடியும். ப்ரெஷரால புதுசா படிக்கிறவங்களால. ஓகேவா? அடுத்தது ஏற்கனவே படிச்சுங்க. இது கரெக்டா நீ ரூலை ஃபாலோ பண்ணா இந்த வருஷம் வர குரூப் 2 குரூப் 4 பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. புரியுதா? நீ ப்ரெஷரா படிச்சாலுமே பயங்கர இந்த இவ்வளவு டைம் இருக்கு இல்லையா, இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணி படிச்சா பாஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் நியோவுக்கு நிறைய விமர்சனம் நிறைய இருந்துச்சு. ஓகேவா? 6 மாசத்துலயே படிச்சு பாஸ் பண்ணான்னு சொல்லிட்டு சும்மாவே வந்து எழுறான்ட்டு. உண்மையாவே ஒரு ஷார்ட் பீரியட் தான் வந்திருக்கு. ஒரு 6 மாசம் வந்து பாருங்க, அவ்வளவுதான். ஆனா அது 6 மாசம் படிச்சு பாஸ் பண்ணதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. விமர்சனம் பண்ணலாம் எத்தனையோ பேரு. ஆனா விமர்சனம் பண்றவன் யாரு விமர்சனம் பண்ணாலும் அவன் தான் ஹை லெவல் இருப்பான். விமர்சனம் பண்றவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அவனுக்கு ஒரு வேலையே இல்லை. அதுதான் வேலையே. யார் ஒருத்தர் விமர்சிக்கிறானோ அவன் என்னைக்குமே விமர்சிக்கிற கீழே போயிட்டே தான் இருப்பான். யாரையும் விமர்சனம் பண்ணவே கூடாது. யாரையும் விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு தகுதியே கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உயரவே, நம்ம வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு உயரவே கிடையாது. நான் என்னைக்குமே இது வரைக்கும் பேஸ்புக்ல வந்து இது போட்டதே கிடையாது. பேஸ்புக்லயும் சரி, அந்த யூடியூப்லயும் சரி, கமெண்ட்ஸ் போடவே மாட்டேன். கமெண்ட்ஸ் படிக்கவும் மாட்டேன். என்ன காரணம்? கமெண்ட்ஸ் படிச்சாவே உன்னோட மனநிலை மாறும். என்ன காரணம்? விஜய் ரசிகர் இருந்தா விஜயை பத்தி தப்பா என்ன கமெண்ட் போட்டுதான் டென்ஷன் ஆகும். உடனே ஆகுதா இல்லையா? விஜயை பத்தி என்ன தப்பா உங்க ஸ்டேட்டஸ் போடனா டென்ஷன் ஆகும். திமுக காரணம் இருந்தனா திமுக காரணம் பத்தி தப்பா போட்டா உனக்கு டென்ஷன் ஆகும். ஆகுதா இல்லையா? அப்ப என்ன காரணம் தெரியுமா? அவன் வந்து யாருமே வந்து உன்னுடைய லைஃப் சேவ் பண்ண மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும். யாரு ஒருத்தர் முகம் தெரியாத ஒருத்தர் வந்து அதிகப்படியா நேசிக்கிறாங்களோ
ஓகேவா? நல்லா புரியும். முகம் தெரியாத ஒருத்தன் அதிகமா நேசிச்சு, அவங்க மேல அதிகமா பற்று வச்சு, அவங்களுக்காக அதிகமா வாதாடுறியோ, அவங்க யாரை இழப்பாங்கன்னா, உனக்கு நெருக்கமான, உனக்காகவே இருக்கிற முகம் தெரிஞ்ச ஒருத்தரை நீ இழக்க போற. என்ன காரணம்? அந்த முகம் தெரிஞ்ச ஒருத்தர் கொஞ்சம் பகுத்தறிவா இருந்து கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி பேசினா, நீ அவங்களுக்காக இவங்க என்ன பண்ணுவ? நீ ஃபைட் பண்ணுவ. அந்த முகம் தெரியாத ஆள் வந்து உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. யார் உதவி பண்ணுவாங்க? இந்த முகம் தெரிஞ்ச ஆள் தான் உதவி பண்ணுவாங்க. அதனால வந்து யாரை பத்தி யாரும் புகழ்ச்சியாகவும் பேசாத, யாரை பத்தி யாரும் தாழ்ச்சியாகவும் பேசாது. ஓகேவா? உடனே ஸ்டேட்டஸ் வைக்கிற பழக்கத்தை குறைச்சிருக்கு. ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஒரு பெரிய மனநோய். உண்மைதான் சொல்றேன். ஓகேவா? ஸ்டேட்டஸ் வைக்கிறியா, ஒரு நல்ல விஷயத்த வை, அவ்வளவுதான். ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணுமா வை, அவ்வளவுதான். உனக்கு ஏன்னா இப்போ நான் ஸ்டேட்டஸ் வச்சா ஒரு 2000 பேர் பார்ப்பாங்க. ஏன்னா டெய்லியுமே உனக்கு தேவையில்லாத வச்சுக்கணும்னா எப்பனா ஒரு டைம் தேவையானது மட்டும் தான் ஸ்டேட்டஸ் வைக்கணும், வைக்கவே மாட்டேன். ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு 2000 பேர் பாக்குறாங்க, அப்பா ஸ்டேட்டஸ் பார்க்கறது எனக்கு வேலை சொல்லிட்டு நம்ம வச்சுட்டே இருக்க முடியுமா என்ன? புரியுதா இல்லையா? இப்ப நான் ஒரு சில ஸ்டேட்டஸ் பார்க்க நினைப்பேன், என் பையன் செல் எடுத்து அவன் பாட்டு என்ன பண்ணுவான், செல் நோட் இன்பது ஸ்டேட்டஸ் பாட்டு அது பாட்டு ரீட் பாட்டு ஓடிட்டே இருக்க மாட்டேங்குது. அதை பார்த்தா நிறைய பேர் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு தான் இருக்கும். அப்ப ஸ்டேட்டஸ் பார்க்குற பழக்கமும் எனக்கும் கிடையாது, ஸ்டேட்டஸ் வைக்கிற பழக்கமும் எனக்கு கிடையாது. அப்ப என்ன காரணம்? அதனால நான் கொஞ்சம் மன ஆரோக்கியமா இருக்கேன். யாருடைய ஸ்டேட்டஸ்க்கு நம்ம கமெண்ட் பண்ணாத போது, யாருடைய ஸ்டேட்டஸ் விமர்சனம் பண்ணாத போது நம்ம மனசு எப்படி இருக்குன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த சோசியல் மீடியாவிலையும் நம்ம கமெண்ட் பண்ண போது நம்ம மனசு பீஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் உங்களுக்கு தேவை. விஜயை பத்தி யாரா கமெண்ட் திட்டிட்டு இருப்பாங்க, நீ பார்த்த உடனே விஜய் ரசிகரா இருப்பேன். அந்த மனநிலை போறதுக்கே இவனை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அவனுக்கு ஒரு கமெண்ட் போடலாம், இவனை திட்டலாம்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறதே உங்களுக்கு 4-5 நாள் போகும். சொல்றது புரியுதா இல்லையா? அந்த மாதிரி மனநிலை எல்லாம் தூக்கிக்கும். அதெல்லாம் தேவையில்லை. விஜய் வந்து ஒன்றும் பண்ண போறது கிடையாது. புரியுதா? விஜய் வந்து நாட்டு மக்களுக்காக என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு தான் இருப்பாரு. அவர் நடக்கிறது அங்க அவர் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாரோ அவங்க தலையில வந்து தான் போது, அது நடந்தாலும் இருந்தாலும் அனுபவிப்போம், நீ கெட்டதா இருந்தாலும் அனுபவிக்க தான் போற. ஒண்ணுமே பண்ண முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. நீ தேர்ந்தெடுத்தாச்சு. எந்த ஒரு தலைமையை நீ தேர்ந்தெடுத்துட்டாயோ அவன் தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் செய்யறது நீ அனுபவிச்சு தான் அவனுக்கு வழியே கிடையாது. தேர்ந்தெடுத்தா அடுத்து வேலையை பாரு. நீ அடுத்த தேர்தல் விஜய் வேணுமா வேணாம்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணு. விஜய் வேணுமா அடுத்து தனுஷ் வேணுமா இந்த சிம்பு வேணுமான்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணு, நீ முடிவு பண்ணு. இல்ல வேற யாருன்னா வேணுமா, இந்த சைடு வேற என்ன எக்ஸ் ஒய் Z யாரும் இருப்பாங்க இல்லையா, அவங்க வேணுமா முடிவு பண்ணு. அது கைடு தான் இருக்கு, அன்னைக்கு முடிவு பண்ணி. ஆனா இன்னைக்கு உன் லைஃப்பை பத்தி நீ என்ன பண்ண முடிவு பண்ண வேண்டிய இடத்துக்கு நீ. அதனால யாருக்கு என்ன பண்ணாத கமெண்ட் போடாத. சோசியல் மீடியாவை என்ன பண்ண வாங்கிட்டு இந்த 140 days நீ இதை பழக்கமா வச்சுட்டா உன் லைஃப்ல நீ எங்கன்னா அம்பானி எங்கன்னா பாத்துருக்கியா? அம்பானி கையில போனை வச்சுட்டே ஸ்க்ரோல் பண்ணி பாத்துருக்கியா? இல்ல மோடி எங்கன்னா மொபைல் வச்சுட்டே பாத்துருக்கியா? ஏன்னா ஒரு பெரிய ரேங்க்ல இருக்கிற மொபைல ஸ்க்ரோல் பண்ணி பாத்துருக்கியா? என்ன காரணம்? அது ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிமிஷத்தோட வேல்யூ பல 1000 கோடிக்கு சமம். ஒரு நாள் இன்கம் வந்து அம்பானிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி வச்சு அப்ப டிவைட் பை ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் போட்டு பாரு. ஒரு நிமிஷத்துக்கு 10 கோடி நிற்கும். அப்போ ஒரு நிமிஷம் அவர் ஸ்கோல் பண்ணா எவ்வளவு லாஸ் பண்றான்னு அர்த்தம். அவர் அறிவை லாஸ் பண்றதுனால இங்க என்ன சொன்னா 10 கோடி லாஸ் ஆயிடுச்சு. அப்போ உன்னுடைய ஒரு நிமிஷத்துக்கு பல 1000 கோடி வேல்யூ இருக்குது. அதை நீ பயன்படுத்தி கரெக்டா நீ நீ தொழிலதிபராகனா அது மாதிரி வேல்யூ இருக்கு. நீ படிச்சு பாஸ் பண்ணி வெவ்வேறு மேல போனா வாய்ப்பு இருக்குது. ஆனா நீ வாய்ப்பு நீ உருவாக்கி மாட்டேங்க. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே பிரபஞ்சம் வாய்ப்பு கொட்டி கொடுத்து நீ என்ன பண்ணாத பயன்படுத்தி மாட்டேதான் காரணம். அதனால சோசியல் மீடியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண தயவு செஞ்சு அவாய்ட் பண்ற வழியை பாரு. ஏன் காரணம்? இந்த சோசியல் மீடியா அவாய்ட் பண்ணாதான் நான் சொன்னது எதிர நேரத்துக்கு கிடைக்கும். ஏன்னா நீ எல்லாத்தையும் எதாவது எழுதுனா யூடியூபை பார்த்து எழுதுவேன். அப்ப நான் சொல்லும்போது இந்த யூடியூபை பார்க்கும்போது திடீர்னு என்னன்னா வேற ஒரு வீடியோ கீழே சுவாரஸ்யமா ஒரு உடனே அதை போய் டச் பண்ணிடுவேன். அப்ப கிளாஸ் போயிடும், இதை பார்த்து உட்காந்துருவேன். ஆனா அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா அது வராது, தேவையில்லாத வராது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதா சுவாரஸ்யமா இருக்கிற தகவலாம் கீழே வரும். அப்ப அன்இன்ஸ்டாலே பண்ணிடு. என்னத்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் மட்டும் தயவு செஞ்சு வச்சுக்கோ. அதுலயுமே என்ன பண்ணிக்கோ, நிறைய பேருக்கு உனக்கு டெய்லியுமே மெசேஜ் பண்ணி உன்னோட ரிப்ளை எதிர்பார்க்கறவங்களுக்கு ரிப்ளை பண்ணவே பண்ணாது. ஒரு 10 நாளைக்கு 5 நாளைக்கு ரிப்ளை பண்ணாது. அவன் ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளை எஸ்எம்எஸ் பண்றதே நிறுத்திக்குவான். புரியுதா இல்லையா? கேட்டா என்ன பண்ணு, தெரியல நான் பாக்கணும்னு சொல்லிடுறேன், அவ்வளவுதான். கேட்டா போன் பண்ணி கேட்கறாங்களா, போன் எடுக்காது உடனே. ஓகேவா? போன் எடுக்காது, கொஞ்ச நாளைக்கு விட்டுரு. என்ன 10 நாள் அவனுக்கு பழகிக்கும். புரியுதா இல்லையா? பிரச்சனை வருமா? பிரச்சனை தான் நான் ஒன்றும் பண்றதுக்கு. புரியுதா இல்லையா? உன் வாழ்க்கை அப்புறம் பெரிய கேள்விக்குரியதான் நீங்க. புரியுதா இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாரு. இந்த பொண்ணு இல்லைன்னா வாழ்க்கையில் சொல்லிட்டு பாய்சனையும் சாப்பிட்டான். அவ்வளவுதான், வாழ்க்கையே இல்லை. பாய்சன் எவ்வளவு இன்னைக்கு நைட்டு போய் அட்வைஸ் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் போய் ஒரு டைம் மருந்து சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் வயிற்றுல கிளீன் பண்ணி வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க. என்னடா சரி அவங்களுக்காக பாய்சன் சாப்பிட்டா பெற்று வளர்த்தினாங்க இல்லடா, என்னனாலும் கொடுங்க, அவங்களுக்காக என்ன செய்யணும் ஆசை இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அட்வைஸ் எல்லாம் பண்ணும்போது சரி சார், நான் இனிமேலுக்கு எங்க அப்பா அம்மாக்காக நான் வாழ்றேன், இனிமேல் வந்து அவங்களுக்கு தேவையே இல்லை, எங்க அப்பா அம்மாவை கண்டிப்பா வாழ்றேன் சார் சொல்லிட்டு சொல்றா. சரி நைட்டு ஒரு 10-11 மணி ஆச்சு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு வந்த படுத்து காலை எப்படி நேரத்தில் சொன்னாங்க அவன் எழுப்பி வச்சு சாப்பிட்டான். நைட்டு சொன்னவன் காலையில் என்ன சாப்பிட்டான், எழுப்பி வச்சு சாப்பிட்டான். என்ன பண்ண முடியாது? சரி, எழுப்பி வச்சு சாப்பிட்டு பொழைச்சவங்க நிறைய ரேர், ரொம்ப ரிஸ்க். ஆனா அதையும் மீறி வந்து அவனுக்கு ஏதாச்சும் செஞ்சு எல்லாரும் பண்ணி பொழைச்சிட்டான்.
ஓகேவா? இந்த மாதிரி 2 டைம் அட்டம் பண்ணுங்க. இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு திருமணம் பண்ணிட்டு 2 குழந்தை எல்லாம் செட்டில் ஆகி அவங்க ஃபேமிலியா நல்லா இருக்கு. அப்ப வாழ்க்கைன்றது எப்படிலாம் என்ன பண்ணுது கடமா இருக்கு பார்த்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. நிதர்சனத்தை புரிஞ்சுக்கோ. இவனை பிடிச்சு தொங்கிட்டே இருக்க வரைக்கும் தான் அது தொங்கிட்டு இருக்குது. நீ அதை கை விட்டுனா என்னது ஒரு 2 நாள் முன்னாடி பெயின் இருக்கும். அந்த பெயின் அவ்வளவுதான் 10 நாள் போயிடும். இது இல்லையா? இன்னைக்கு பெயின்ன்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற லவ்வோ அதெல்லாம் வந்து அவ்வளவு பெயின் தராது. என்ன காரணம், இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வேற மாதிரி. ஒரு சில இருப்பாங்க சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து கண்டும் காணாத காதல் வச்சு அடுத்து வந்து ரொம்ப நேசமான காதலாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் ஜென்சியா அவங்க அவனு டெய்லி கை கொடுக்குறான், சரி போயிட்டு பாய் பாய் போயிட்டே இருந்தாங்க. அவன் வேலையை பாக்குறாங்க, அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா அதே மீறி இருக்குதா தப்பு கிடையாது. ஆனா நீ எந்த அளவுக்கு சொல்றியா சொல்லி என்ன பண்ணு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டு நீ படிக்கிற வழியே நீ பாக்குறது தான். வேற வழி இல்லை, உன்னோட லைஃப் இது. புரியுது இல்லையா? நான் இன்னைக்கு பேசணும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நினைக்கிறவங்க நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டு கூட என்ன பண்ணுவாங்க, நீ என்னடா எனக்கு செஞ்சிருக்குன்னு கேட்க வாய் அதுவே. இதே வாய் இன்னைக்கு இவ்வளவு அழகு இன்னைக்கு பேசுற வாய் நாளைக்கு நீ இருக்க என்ன செஞ்சிருக்க ஒண்ணுமே செய்யலன்னு கேட்கிற வாய் அதுதான். அது ஆனந்தாலும் சரி பெண்ணா தான் சரி மாறி மாறி. ஆனந்தா நீ தண்டா ஒண்ணுமே உதவன்னு சொல்லி சொல்லுவாங்க. பெண்ணா தான் என்ன பண்ணுவாங்கன்னா நீ என்ன செஞ்சு சொல்லிட்டு உயிரெடுப்பாங்க. அப்ப இப்படி ரெண்டுமே இந்த உலகத்துல வந்து கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நீ அறிவாளி இருக்குன்னா என்ன பண்ணலாம், நீ ஜாலியா இருக்கலாம். இல்லையா? அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். படிச்சு வேலைக்கு போயிட்டு அவன் எப்படின்னா ஏற்கனவே சொல்லி உங்களுக்கு ஷார்ட்டா சொல்ல பாரு. அதாவது அழகுக்காக சொல்லல, எவ்வளவுதான் அழகு இல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு அழகான பெண்ணை திருமணம் பண்ணுவான். அவன் அழகு எவ்வளவுதான் இல்லைன்னா இருக்க அழகான பையனை திருமணம் பண்ணான். அவன் எவ்வளவுதான் வசதி இல்லாம இருக்கலாம் ஆனா வேலைக்கு தான் வசதியான பொண்ணை திருமணம் பண்ணுவான். இவன் எவ்வளவுதான் வசதி இல்லாம இருக்கலாம் ஆனா வசதியான பையனை திருமணம் பண்ண முடியும். என்ன இருந்தா அரசு வேலைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இது எல்லாமே சாத்தியம். அரசு வேலை இருந்துச்சுன்னா நீ எவ்வளவுதான் அழகா இரு, ஓகேவா? அழகாவே இல்லாத ஒரு பொண்ணு கவர்மெண்ட் ஜாப் இருந்தா அவர் போய் என்ன பண்ண முடியாது, திருமணம் பண்ண முடியாது. அதே 2 பேருமே 2 ஜென்ரேஷன் சொல்றேன், யாரும் தவறா எடுத்தாரு. அப்ப இங்க நிர்ணயிக்கிறது எது தெரியுமா? ஜாப். உன்னுடைய ஜாப் தான். திருமணம் ஆயிட்ட பிறகு மிகப்பெரிய உனக்கு பெரிய ஒரு பிரச்சனை வர்றது எதுமா? ஜாப் தான். ஓகேவா? அதாவது என்னுடைய வாழ்க்கையை நான் இதவே நான் ஓட்டிக்கணும்னு நீ நினைச்சுன்னா திருமணம் பண்ணிக்கோ. ஆனா வரவங்களும் அப்படியே இருக்கு. அதான பிரச்சனை. இப்ப வரவங்களும் அப்படின்ற பிரச்சனை கிடையாது. ஆனா எதிர்பார்ப்பு 2 பேருக்கும் ஒரே பேலன்ஸ்ல இருந்தா இந்த இயற்கை ஒரு சிலருக்கு மட்டும் தான் அந்த ஜோடி முடிச்சு போடும். எல்லாத்துக்கும் அந்த ஜோடி முடிச்சு போடாது. எவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே அந்த ஜோடின்றது வந்து அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு ஆகாது. ஓகேவா? இப்ப எனக்கே இருந்துச்சு, நான் வந்து தேவையில்லாத நிறைய செலவு எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா தேவைன்னா எவ்வளவு செலவு பண்ணுவேன். ஒரு பொருள் தேவையா அது கண்டிப்பா வாங்குவேன். ஆனா தேவை இல்லையா அந்த பொருள் 10 பைசா நான் செலவு பண்ணவே மாட்டேன். என்னோட கேரக்டர் படி என் ஒய்ஃப் எதுவுமே செலவே பண்ண மாட்டேன். நானா வாண்டடா வாங்கி சொன்னாங்க வாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சில பெண்களுக்கு வந்து துணிதான் ரொம்ப ஆசை. ஷார்ட்டா சொல்றேன் பாரு, பெருமைக்காக சொல்றேன். திருமணத்துக்காக ஒரு பெண்களுடைய அதிகபட்ச ஆசை என்னன்னா திருமண புடவை திருமண துணி வந்து என்ன பண்ணுவாங்க, அதிக ரேட்ல எடுக்கணும்னு ஆசை. புரியுது இல்லையா? நான் 5000 ரூபாய்க்கு எடுக்குன்னு சொன்னதே எடுக்குமான்னு சொல்லிட்டு அழுறாங்க. எடுக்கணும் வேணான்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் துணி எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அழுறாங்க. அப்ப இந்த மாதிரியும் இருக்காங்க ஒரு சிலர். ஆனா 5000 ரூபாய்க்கு துணி 20,000 30,000 எடுன்னு சொல்லி இருக்குன்னு இருக்காங்க. அப்ப நான் வந்து என்ன பண்றேன், நான் அதிகமா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அவங்க கம்மியா எடுக்கணும் அவங்க ஆசைப்படுறாங்க. இதே மாதிரி ஆப்போசிட் இருக்காங்க. ஆண் வந்து கம்மியா எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க, பெண் வந்து கம்மியா அதிகமா எடுக்கணும் ஆசைப்படுறாங்க. அப்ப யாருக்கு ஒரே மாதிரி லைஃப் எப்படி இருக்கு அமையாது. எல்லா விதத்துலயுமே சொல்றேன், 100க்கு 100% கரெக்டா அமையாது. அதனால இப்ப வாழ்க்கை வந்து எவ்வளவுதான் லவ் பண்ணிதான் சரி என்னதான் பண்ணிதான் வாழ்க்கை வந்து ஒரே மாதிரி போகாது. புரியுதா? அப் அண்ட் டவுன் தான் இருக்கும். ஆனா எல்லாமே சரியா போகணும் தான் ஒன்னே ஒன்று இருக்கு, அதுக்கும் ஜாப். ஜாப் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு ஆண் வந்து மனைவி திரும்பி பார்த்தா போதும் மனைவி அமைதியாயிருவாங்க. ஒரு ஜாப் மட்டும் தான் ஒரு மனைவி ஆண் திரும்பி பார்த்தா போதும் அவன் சுத்தமாவே அடைகிறாங்க. என்ன காரணம்? அதுக்கும் பெரிய பவர் இருக்கு கையில ஜாப் தான். இன்னைக்கு நீ முடிவு பண்ணிட்டு நீ வந்து சரியான விதத்துல கையாளனா இந்த ஒரு 140 டேஸ் சரியா கையாளுனா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் தான். மனுஷன் வந்து நீ பாஸ் பண்ணணுன்ற ஆசையை வச்சுக்காத, நான் ஃபெயில் ஆகிட்டு பயத்தையும் வச்சுக்காத, எல்லாத்தையும் தூக்கி போடு. என்னுடைய கடமையை நான் செய்யறேன். என்னுடைய கடமை என்ன தெரியுமா? நான் படிக்கிறேன், நான் சிலபஸ் கரெக்டா படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண செய். ஏன்னா அப்பதான் வந்து என்ன வராது, பயமும் பதட்டமும் இருக்காது. அந்த பயமும் பதட்டமும் இல்லாத நீ படிப்பு தான் உனக்கு கடைசா வெற்றி வரையும் கூட்டு போகும். தவிர பயந்துட்டு படிச்சுன்னா முடியாது. அந்த மாதிரி படிச்சவங்க தான் அவங்களுமே இந்த மாதிரி சொன்ன இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்துச்சு, அவங்க தான் பாஸ் பண்ணாங்க. அது சொன்னா கரெக்டா எடுத்துனாங்க, அவங்க பாஸ் பண்ணாங்க கரெக்டா. புரியுது இல்லையா? இந்த குவாலிட்டி இல்லைன்னா அவங்க பாஸ் பண்ண முடியாது. பயம் பெயர் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுமா, 2 பேரும் பேசணும். ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றோம், நல்லா பேசணும், நல்லா பேசி கேட்டா டிஸ்கஸ் பண்ணணும், எல்லாம் ஒருத்தருக்கு கேள்வி கேட்கணும். அது மாதிரி பண்ணும்போது தான் அந்த பயம் போகும்போது தவிர நீ அப்படியே மனசுக்குள்ளே இறுக்கி நீ மனப்பாடம் அப்படியே வச்சுன்னா அப்படியே என்னைக்கு ஒரு அணுகு மாதிரி வெடிக்கிறது தயாராகி கத்த வச்சா போதும், வெடிக்க தயாராக. எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா 10 வச்ச மாதிரி ஆயிடும். இது தெரியாத கொஸ்டின் 10 வச்சிருவாங்க. அப்ப அப்படியே அங்க வெடிக்கும், அதுவா இருக்குமா இதுவா இருக்குமான்ட்டு. அதுவே இங்க நீ டிஸ்கஸ் பண்ணி போயிட்டா அதான் அவன் சொன்னானே அன்னைக்கு நம்ம இது டிஸ்கஸ் பண்ணவே இந்த ஃபார்முலா அவன் சொன்னானே அப்ப ஞாபகம் வரும். அப்ப மைண்ட் வந்து திறந்த வெளியா இருக்குன்னா நீ டிஸ்கஸ் பண்ணியா
யாரும் கிடைக்கலையா அதை தெரிந்து பார்த்து வச்சு என்ன பண்றேன் வழியை உருவாக்கு. இதுக்கெல்லாம் நான் வாய்ப்பு ஒன்று உருவாக்கி தரேன். ஆனா இதெல்லாம் நீ இந்த குவாலிட்டிஸை உருவாக்கணும், பாஸ் பண்ணவே முடியாது. அதுவும் உண்மை. என்ன போய் கேட்டு பாரு, நான் எழுதாம பாஸ் பண்ணிட்டேன், நான் என்சிஏ எடுக்கலப்பா, நான் அது மாதிரி ஒரு பப்ளிகேஷன் புக்கு கொடுத்தாங்க மார்க்கெட்ல ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பப்ளிகேஷன் மெட்டீரியல் வாங்கினேன், எக்ஸ்ஒய் ஜெட் ஏதோ ஒன்று வாங்கி வச்சேன். ஏதோ ஒரு கிளாஸ் 3 மாசம் தான் போனேன், இல்லை நான் கிளாஸே போல, இன்னொருத்த மட்டும் பார்த்ததான் ஒன்றும் பண்ணவே தோணல. யூடியூப் மட்டுமே பார்த்து 3 மாசம் பாஸ் பண்றேன். அவங்க மட்டும் நேரில் மட்டும் வந்தாங்க போதும், அந்த ட்ரிக்ஸை மட்டும் அவங்க கத்துக்கலாம். ஏன்னா கத்துக்கினா சீக்கிரமா நீங்க பாஸ் பண்ணுவீங்க இல்லையா, சொல்லிடல. 3 மாசம் தான் படிச்சு நான் யூடியூப்ல மட்டும் தான் பார்த்து பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிலாம் அவங்க எல்லாம் நம்பாது. அவங்களாம் எதுக்காக வீடியோ போறான்னு தெரியும், எதுக்காக வியூஸ்க்காகவும் சேனல் ரீச் பண்றதுக்காகவும். நானும் துணிஞ்ச முடியாது, யூடியூப் பாரு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு பாரு, எந்த வீடியோவுமே இல்லை, தூக்கி டெலிட் பண்ணிட்டேன். என்ன காரணம், வேணாம் இந்த வீடியோ பார்த்து அதுவுமே வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். இனிமேல் போற ஒவ்வொரு வீடியோவும் வேல்யூவா இருக்கணும். நீ பாக்குற ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு எந்த சப்ஸ்கிரைப் தேவை, ஆனா நீ பாக்குற வீடியோ எப்படின்னா நமக்கு வேல்யூவா இருக்கும். இதா அதனால தயவு செஞ்சு இந்த யூடியூப் சைடு அதிகமா போகாத, சப்ஸ்கிரைப் பண்றது என்ன பண்ணி நிறுத்தியோ, அன்சப்ஸ்கிரைப் பண்ணி இது ஓகேவா. இதெல்லாம் செஞ்சனா மட்டும்தான் நீ பீஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இந்த புக்கை தூக்கி வைப்பேன். இல்லைன்னா புக்கை தூக்கி வைக்கும் போதே டொயின் உடனே அந்த கை வைப்பேன். அதை ஸ்க்ரோல் பண்ணும்போது பக்கத்துல அது அல்காரிதம் என்ன பண்ணா, அது ரிலவெண்டா உடனே வரும், உடனே அதை ஸ்க்ரோல் பண்ணுவேன். இப்படியே வந்து புரியுதா இல்லையா. இன்னைக்கு நம்ம அடிமையா இருக்குது சோசியல் மீடியா தான் நிறைய. ஓகேவா, இது ஒரு வயசுக்கு ஓரம் கட்டி நான் உங்களுக்கு தகவல் தரதுன்னு உங்களுக்கு மெசேஜ் போறேன். ஏன்னா அர்ஜென்டா சொல்லணும்னா, இல்லையா ஏதாவது பொது தகவல் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க போறேன், இல்லையா வேற என்ன செய்ய போறேன், அதிக குரூப்ல போடுவோம், அவ்வளவுதான். நான் வேற என்ன போயிருக்குது, இதுக்காக நீ என்ன தேவையில்லாத வச்சு பண்றீங்க. புரியுதா, அதான் கொஞ்சம் அது ஓவரா சுத்தி வீசாட்டிடு. ஓகேவா, இப்ப டெஸ்ட் ஷெடியூல் வரப்போகுது. டெஸ்ட் ஷெடியூல் வந்து நீ பார்த்து அதுவுமே டீச் பண்ண தான் போறேன். டெஸ்ட் ஷெடியூலுக்கு வந்து படிக்கிறதுக்கு சரியா டைம் ஒதுக்கிக்கும். ஓகேவா, இன்னொரு குவாலிட்டியை வந்து உருவாக்கிக்கும். கிடைக்கிற நேரம் எல்லாம் நான் ஏற்க சொன்னதுதான், 1/2 மணி நேரம் கிடைக்குதா எழுத ஆரம்பிச்சு, 1/2 மணி நேரம் கிடைக்குதா படிக்க ஆரம்பிச்சிரு. 10 நிமிஷம் தான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதா, அந்த ஸ்மார்ட் இன்ஸ் எழுதி வச்சிடல தூக்கிடு கையில. என்ன காரணமா, இப்படியே இருந்தா மட்டும்தான் அந்த மைண்ட் செட் வரும். 10 நிமிஷம் கிடைக்க ஸ்க்ரோல் பண்றது தூக்கிட்டு முடிச்சு அவ்வளவுதான். இந்த சைத்தான் வந்து தலையில உட்காந்துட்டா மீண்டும் சைத்தானை இறக்கிறதுக்கு பல மணி நேரம் பல நாளே ஆயிடும். புரியுதா, அதான் சொல்றேன். நீ படிக்கும் போதே ஸ்மார்ட் ஏற்கனவே எழுதி முடிச்சுட்டு ரிவிஷன் பார்க்கும்போது என்ன பண்ண, ஸ்மார்ட் இன்ஸ் எழுது. ஸ்மார்ட் இன்ஸ் என்ன பண்ண, அழகா ஒரு நோட்ல வச்சுக்கோ, இல்லையா பின் பண்ணி வச்சுக்கோ, கூடவே வச்சுட்டே இரு. ஓகேவா, 2 தான் இருக்கணும். ஒரே யூனிட் மட்டும் தான் படிக்க சொல்லிக்கணும். அந்த ஒரு யூனிட் சம்பந்தமான என்ன படிக்குது அந்த புக் மட்டும் தான் இருக்கணும். நீ அந்த ஏற்கனவே படிச்சு முடிச்சு அந்த ஸ்மார்ட் இன்ஸ் எடுத்து பேப்பர் மட்டும் தான் இருக்கும். இது 2 மட்டும் தான் இருக்கும். ஒரு 4 பேனா இருக்கும், அவ்வளவுதான். இதை மட்டும் எங்கேயுமே கூட வச்சுட்டே இரு. போன்ல நிறைய ஸ்லைடு தரேன், அந்த ஸ்லைடு ஃபுல்லா போட்டு பண்ணி வச்சுக்கோ, அவ்வளவுதான். இதை மட்டும் வச்சுட்டு நீ சுத்து, வேற எங்க போனா. அப்ப போகும்போது ஒரு 10 நிமிஷம் கிடைச்சாலும் நான் கொடுத்த ஸ்லைடை தூக்கி பாரு. ஓகேவா, ஸ்லைடு நானா சும்மா ஏதோ ஒன்று உருவாக்க கிடையாது, நானா எல்லாத்தையும் டைப் பண்ணி உனக்கு உருவாக்கி தரேன். ஓகேவா, அது புக் இருக்கிறதா தரேன், தேவையில்லாத தர மாட்டேன். அது மாதிரி அப்ப அந்த ஸ்லைடை தூக்கி பாரு. இல்லையா நீ எழுதி வச்சுத பாரு. இல்லையா நீ என்ன பண்ண, அடுத்து 1/2 மணி நேரம் டைம் கிடைச்சிச்சா எழுதிரு, இல்லையா படி. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கூட நீ கேப் கொடுக்கவே கொடுக்கக்கூடாது. லாஸ்டா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியா இருந்து மௌனமா உட்காந்து என்ன பண்ண, ரிலாக்ஸ் பண்ணிட்டு படுத்துக்கு. இந்த பழக்கத்தை ஒரு 5 நாள் 10 நாள் செஞ்சு பாரு, உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு லைஃப் ஸ்டைலாவே மாறிடும். ஓகேவா, இப்படிதான் நிஜமா சொல்றேன் நியோவும் இருந்தாரு. அதனாலதான் அந்த 6 மாசம் காத்து. நான் பெருமைக்காக சொல்றேன், நான் என்னவா சொல்றேன் பெருமையா சொல்றது, அவர்தான் சொல்றேன் பாவத்தை. அவரு அந்த பெருமை போய் சேரணுமா இல்லையா, அவர் அந்த கஷ்டப்பட்டாரு, அதனாலதான் அந்த சீக்கிரமா பாஸ் பண்ணாரு. எந்த நேரம் தான் நான் உடுத்துற உடைய நான் நினைப்பேன், நியோ போட்டிருக்கிற உடைய பத்திலாம் பசங்க கேலி பண்ணாங்க, ஏன் காதுபடவே கேட்டுச்சு. எனக்கு ரொம்ப கோவம் வரும், ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துட்டேன். இப்போ கோவம் வராது, குறைச்சிட்டேன் எல்லாமே. ஆனா எதுக்கு மேலே நிறைய கோவம் வரும், இவ்வளவு கேவலமா பசங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் நிறைய இது பண்ணேன். ஆனா அந்த உடைய பத்தி கேவலமா சொன்னா பத்தியா, அவனுடைய வாழ்க்கை இயற்கை அவனுக்கு வரும். அவனுக்கு நாளைக்கு உடையே இல்லாத சூழ்நிலை, போட்டுக்கிற உடையே இல்ல நாயாட சுத்திட்டு தான் தெரிய போறான், அப்படிதான் தெரியறானுங்க. ஆனா இன்னைக்கு அவர் எவ்வளவு என்ன நினைச்சாலுமே அவர் என்னது உடுத்த முடியும். எந்த நிலையிலும் தன்னிலை மாறக்கூடாது, புரியுதா இல்லையா. அந்த குணங்கிறவங்கிட்ட தான் வந்து இயற்கை வந்து அள்ளி தருமே தவிர நேரத்தை மாதிரி நடக்கிறவங்கிட்ட தராது. அதனால வந்து எத்தனையோ நீ ஒன்னு சொன்னாரு, நான் டவுட் கேட்கறதுனாலே வந்து என்னை வந்து வச்சு போட்டுறாங்க பின்னாடி. நான் டவுட் கேட்கும் போது ரொம்ப ஓவரா பண்றாங்க. ஒரே இந்த சென்டர் இருக்கிற எல்லாருமே வெளியே போனாலும் போட்டு முடியும், நீங்க மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒருத்தருக்காக மட்டும் தான் நடத்துறீங்க. இந்த சென்டர் நடத்துதே உங்களுக்கு ஒருத்தருக்காக தான், நீங்க தைரியமா வாங்க, அவங்கள போயிட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது சொல்றேன். இப்போ உங்களுக்கே சொல்லுவேன், யார் இங்க கட்டா வரீங்க உங்களுக்காக தான் நடத்துறேன், இருக்கு நான் போன்னு சொல்றேன். அதே தான் சொல்றேன், நீயோ கட்ட எதை சொன்னேன், நீங்க ஒருத்தர் மட்டும் வந்தா போதும், அந்த நொச்சி கொட்டுறோம் அழகா இருந்து போயிட்டு ஜாலியா. ஓகே, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, போயிட்டு சொல்லிட்டேன். அப்ப சந்தேகம் எது வந்தாலும் கேளு, என்ன பிரச்சனை இருந்தாலும் கேளு, உனக்கு என்ன படிக்கிறது டிஸ்டர்பன்ஸ்னாலும் சொல்லு. ஓகேவா, படிக்கிறது இங்க எதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது.
இங்க வரியா பாரு, எவ்வளவு ரெஸ்கான சூழ்நிலையும் கிளாஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்குது. ஓகேவா, தண்ணி ட்ரை ஆயிடுச்சு, நிறைய பிரச்சனை இருக்குது. ஓகேவா, இருந்தாலுமே ஏதோ ஆல்ட்ரேஷன் பண்ணி செஞ்சுட்டு தான் இருக்கு. வேற ஒரு ஆல்ட்ரேஷன் செஞ்சுட்டு இருக்குது. ஆனா இருந்தாலும் அது ரெடியாகிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? இப்ப உனக்காக தான் இது எல்லாமே செய்யுதுன்னா நீ அதை பயன்படுத்திக்கணும். நீ பயன்படுத்திக்கலாம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சென்டரை இழுத்து போட்டுனா நீ போய் ரூம் எடுத்து படிக்கலாம். அதுக்கு ஒரு 4000 5000 வாடகை அட்வான்ஸ் எல்லாம் தரணும் நீ. ஆனா நீ ஃப்ரீயா உட்காந்து நீ படிக்கணும், அதை யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா, படிக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கிக்கோ. கிடைக்கிற கொஞ்ச நேரமா என்ன பண்ணாத, விடாத, எழுது, படி. அதாவது உங்களுடைய டைமை போடுது. ஒண்ணு எழுது, இல்லையா படி, இல்லை ரிவிஷன் பாரு. ஓகேவா, நைட்ல பகல்ல ஏதாவது ஒரு டைம் என்ன பண்ணிக்கோ, பாதியை எழுதுறதுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தி உன்னுடைய கன்வென்ட் இந்த மாதிரி எல்லாமே சொல்றேன். உன்னுடைய கன்வென்ட் இந்த மாதிரி. ஆனா உன்னுடைய கன்வென்ட் என்னவா இருக்கக்கூடாதுன்னா பொழுதுபோக்கா இருக்கக்கூடாது. படிக்கிறதுக்காக மட்டும் தான் உன்னுடைய கன்வென்டான டைம் ஒதுக்கணுமே தவிர பொழுதுபோக்கா இருக்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சுட்டு சரியா நீ வந்தனா ஏன் சிலபஸ் முடிக்க முடியாது, ஏன் எழுத முடியாது கேட்கலாமா? கேள்வி இல்லையா? ஒரு 140 நாள் இருக்குன்னு 140 இன்ட்டு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வச்சு 140 இன்ட்டு 4. ஓகேவா, போட்டுக்க. ஒரு நாளும் என்ன 560 மணி நேரம் இருக்கு. ஏன் இந்த 560 மணி நேரத்துக்கு கிளாஸ் எழுதி முடிக்க முடியாதா என்ன? ஓகேவா, எழுதி முடிக்கலாம். புரியுதா? அதனால சொல்றேன், கொஞ்சம் டைமை பயன்படுத்துறது உங்களுடைய கையில தான் இருக்கு. புரியுதா? என் கையில இருக்கிறது என்னன்னா, கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சிறப்பா ரெடி பண்ணி தரதும், நடத்த வேண்டியது சிறப்பாகவும், எழுத வைக்க வேண்டியது கரெக்டாக நடத்தி தரது என்னுடைய வேலை. ஓகேவா, ஆனா நேரத்தை யார் நான் எல்லாத்துக்கும் நான் தான் டீச்சரா இருக்க போறேன். ஓகேவா, நாளைக்கு சொல்லுவாங்க என் சாரு நடத்தினால எனக்கு நல்லா கெயின் ஆனிச்சுன்னு அந்த மாதிரி சொல்லி பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என் மேல குறை சொல்லிட்டு போவாங்க. சார் சொன்னாங்க, சார் ரொம்ப ஸ்லோவா போனாரு, ரொம்ப பொறுமையா போனாரு, அதான் நம்ம ஃபெயில் ஆயிட்டேன் சொன்னவங்க இருக்காங்க. ஆனா அதே ஸ்லோவா போனதுனால தெளிவா போனதால பாஸ் பண்ணணும்னு சொன்னவங்க இருக்காங்க. சொல்றது புரியுங்களா? அப்ப என்ன காரணம்? யாரு எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்தா இருக்குது. புரியுதா இல்லையா? அதனால கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து, இப்ப 100% சிலபஸ் இருக்குது, 80% தெளிவா போற, 20% சுத்தமாவே படிக்கல, பாஸ் பண்ணிடலாம். ஆனா 100% சிலபஸ்லயும் ஆஸ்திரேலியஸ்ல அரைவகமா படிச்சு போனா பாஸ் பண்ண முடியாது. இதுதான் எவ்வளவு ஒரே காரணம். புரியாது? நான் பொறுமையா போனேன், 100% 80% சிலபஸ் தெளிவா இருக்கிறேன், நீ பாஸ் பண்ணிடுவேன். நான் 100% சிலபஸ்மே கல்லு பார்த்துருக்கேன், ஆனா தெளிவா படிக்கல, எப்பயுமே பாஸ் பண்ண முடியாது. இதுதான் நிறைய பேர் பண்ற தவறே. புரியுதா? அதனால எல்லா சிலபஸும் படிக்கிற பேர்ல அப்படியே வேகமா ஓடிடாத, தெளிவா 1 by 1 படிச்சு முடிச்சுட்டு போ. இது உனக்கு வெற்றியை தரும். ஓகேவா? அதே மாதிரி ஏன் ஒரே சிலபஸ் மட்டும் ஏன் சார் படிக்க வைக்கிறது, அது டீட்டெயிலா சொல்லுங்க, அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஏன் ஒரே யூனிட் மட்டும் படிக்க சொல்றேன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே? ஏற்கனவே சொன்னதான், அப்பதான் அந்த சிலபஸ் முடிச்சுன்ற ஒரு ஃபீலிங் உனக்கு கிடைக்கும். அப்பதான் அந்த சிலபஸை பத்தியே தொடர்ச்சி உனக்கு புரியும். அப்பதான் அந்த சிலபஸை பத்தி என்ன பண்ணுவோம்னா நீ யாருக்குன்னா டிஸ்கஸ் பண்ணி பார்க்க முடியும். அப்பதான் அதை பத்தி டெஸ்ட் போட்டு பார்க்க முடியும், அந்த ஒரு யூனிட் பத்தி. அப்பதான் அதை பத்தி ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? அப்பதான் அதை வைக்கிற தவறை நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும். இந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது அடுத்த சப்ஜெக்ட் படிக்கும்போது அதோட தொடர்ச்சி புரியும். இதுக்காக தான் நான் ஒரே யூனிட்டா படிக்க சொல்றது. இந்த தமிழ்நாட்டுல எந்த சென்டர்லயுமே அந்த ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு தேவை 30 டெஸ்ட் 20 டெஸ்ட் டியூரேஷன் போட்டு டெஸ்ட்டை முடிச்சுவாங்க தவிர அவங்களுக்கு தேவையில்லை, அந்த விருப்பமே தேவையில்லை. ஓகேவா? இந்த வருஷம் சொல்ல போனா ஒரே ₹1 நம்ம வருமானம் இல்லாம சென்டர் ரன் பண்ணிக்கிறோம்னா அது காரணம்னா, அது ஆன்லைன்லயும் சரி, ஆன்லைன்லயும் ₹1 வருமானம் கிடையாது, இங்க ஆஃப்லைன்லயும் சரி, எந்த ₹1 கிடையாது, எந்த பிரயோஜனமே கிடையாது. என்ன காரணமா, இந்த சிலபஸ் நான் நினைச்ச மாதிரி சரியா முடிச்சு கரெக்டா கொண்டு போன்ற ஒரே ஒரு காரணம். நம்ம ஒரு மெத்தடை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன மெத்தட்னா, சிலபஸ் முடிச்சு ஒரு கரெக்டான ஒரு வழியில ஒரு போன்றதுக்காக இந்த வழியில நம்ம போயிட்டு இருக்கோம். இதை நீ கரெக்டா நீ ஃபாலோ பண்ணா நீ பாஸ் பண்ணிடுவேன். எத்தனை பேர் அதை கடைசி வரையும் கரை சேர போறேன்னு தெரியல. புரியுது? ஆனா கரெக்டா பிடிச்சுக்கோ. நிறைய சூழ்நிலை வரும், நிறைய கஷ்டம் வரும், எல்லாமே வரும். ஆனா எந்த சூழ்நிலையுமே நீ உடனே தான் நினைக்கணும், நம்மளுக்கு இதை விட்டா வேற வழி என்னன்னு தான் நீ நினைக்கணும். இது படிக்கிறத விட்டா நம்மளுக்கு வேற என்ன இருக்குதுதான் நினைக்கணும். வேற என்ன இருக்குதா? சார் எங்க வீட்டுல ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம் இருக்குது, ஒரு 4-3 கிணறு இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை சார், ஓகே தப்பு இல்லை, இதை வச்சிரு, இதெல்லாம் தேவையில்லை, ஒரு மண்டை குடைச்சல். எது டிஎன்பிசி படிக்கிறது உண்மைதான். போய் என்ன பண்ண 10 ஏக்கர் நிலம் விவசாயம் பண்ணிட்டு 10 வருஷமா நீ என்ன பண்ண இருந்துரு. எங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன் சார், எனக்கு ஏதோ கொஞ்சம் பணம் இருக்கு, நானும் கொஞ்சம் தொழில் கத்து தொழில் செய்யறேன் சார்னா தப்பு இல்லை, செய். ஆனா எதுவுமே இல்லை சார், நான் யாரு தான் அடித்தளம், இந்த என்னுடைய ஜென்ரேஷனுக்கே நான் தான் அடித்தளம்னா என்ன பண்ண, அப்ப தயவுசெய்து இந்த வேலையை செய். நீ ஏதோ உன்னுடைய ஜென்ரேஷன் மாறணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல உட்காந்துருக்கியா, அப்ப அதை செய். அதை செய்யாம நீ ஏன் டைவர்ட் ஆகுற? உன்னைய முன்னேற விடாம தடுக்கிறது உன்னையே ஒண்ணுதான். இந்த தேவையில்லாத சின்ன சின்ன என்னது, இந்த மைண்ட் அங்கங்க ஆஸ்ட்ரேஷன் ஆகுது இல்லையா, அது உறவுகளா இருக்கலாம், இந்த சோசியல் மீடியாவா இருக்கலாம். இந்த தேவையில்லாத நேரங்கள் எங்கெங்கெல்லாம் செலவிடுறியோ உடனே உங்க மைண்டுக்கு ஒரு இது சொல்லி கட்டளை போட்டுரு, நீ பண்றது தப்புடா, அடுத்த வேலை என்ன பண்ண, ஒரு புக் எடுறான்னு சொல்லிட்டு இது அடிக்கடி நினைச்சுக்கோ. நீ ஒருத்தர் கூட அதிக நேரம் பேசிட்டு இருக்க,
அவன் கூட பேச வேண்டிய செய்தி பேசிட்டு அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த நேரம் அவன் கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறியா கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு என்ன பண்ணுறதுமா கொஞ்சம் ஒரு வேலை ஒரு முக்கியமான வேலை விட்டு வந்திருக்கேன் நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண அந்த இடத்த விட்டு காலி பண்ற வேலையை பார்ப்போம். ஏன் சொல்லு அங்க உன்னோட நேரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கு நீ விரயம் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நீ கத்துக்கோ. யாருக்கனா நீ பேசிட்டீங்கன்னா சிரிச்சுட்டு தான் வரணும். சிரிச்சுட்டு கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு வேலை அர்ஜென்ட்டா அம்மா வர சொன்னாங்க அப்பா வர சொன்னாங்க ரொம்ப நான் இருந்தா தான் செய்ய முடியும் சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லிட்டு தூரமா வந்து ஏன்னா அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது. ஓகேவா அவனை அவாய்ட் பண்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணி என்ன பண்ண தூரம் வந்துடு. ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை அவன் நம்பர் மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லிட்டு என்ன பண்ண தூரம் போயிடு. அடுத்த நேரம் நீ என்ன பண்ண போய் புக்கத்துக்கு அதை விட்டு வேற ஒருத்தர் போய் பேசக்கூடாது. அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி புரியுது இல்லையா? அதே மாதிரி சோசியல் மீடியாவும் தான். சோசியல் மீடியாவே நீ தேவையில்லாத ரீல்ஸ் பார்க்கறனாவே உன் எதிர்காலத்தை நீயே குழி தோண்டி பதிச்சுட்டு இருக்குடா முட்டாள்னு சொல்லிட்டு நீயே சொல்லிக்கணும். வேற வழி என்ன? உன் எதிர்காலத்துல இந்த ரீல்ஸ்ல இல்ல கோடிக்கணக்கான ரீல்ஸ் இருக்குது. நம்ம பாஸ் பண்ணிட்டு உட்காந்து என்ன பண்ணலாம் 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு மீதி நேரம் ஃபுல்லா ரீல்ஸ் பார்க்கலாம். ஆனா இப்ப என்ன பண்ண தயவு செஞ்சு இதை தூக்கி வச்சுட்டு என்ன பண்ண படிக்கிற வழியை பார்த்துட்டு நீயே சொல்லிக்கணும். வேற வழி இல்லை. நீ தான் உனக்கு கட்டளை போடணும். வேற யாருமே கிடையாது. நீ சொல்லாம உன்னை யாராலுமே என்ன பண்ண முடியாது திருத்த முடியாது. உன்னை திருத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாரு நீ மட்டும் தான். வேற யாருமே கிடையாது. 40 நாள் திருத்த மாட்டேன். ஓகேவா நீ சொன்னாலும் திருத்த மாட்டேன். உன் ஆள் மனசு சொல்லணும். ஓகேவா உனக்கு ஒரு அந்த டைம் போதே சொல்லிடணும். டைம் போகுது என்ன பண்ணிட்டு இருக்கு நீன்னு கேட்கணும். ஓட்டே டைம் போயிட்டு இருக்கு. நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு? தேவையில்லாத டைம் பேசிட்டு இருக்க நீ. ஏன்னா அவன் யார் ஃபர்ஸ்ட் அவன் உங்களுக்கு என்ன செய்ய போறான் அவன் யாருன்னு தெரியல. அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைவாதின்னு தெரியல. அவங்ககிட்ட நீ ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க? அவனுக்காக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு என்ன பிரச்சனை நீ ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு. அந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் உங்களுக்கு ஆர்டர் போடணும். எதுக்காக இந்த சோசியல் மீடியா உட்காந்துருக்க இடத்த விட்டு காலி பண்ணு ஃபர்ஸ்ட். வேற தூக்கி வை போன ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணி வை இல்ல சுவிச் ஆஃப் பண்ணி வை சொல்லிட்டு உங்க மைண்ட் சொல்லணும். சுவிச் ஆஃப் பண்ணி வச்சா உங்களுக்கு 10 லட்சம் லாஸ் ஆயிருமே என்ன ஒன்றும் கிடையாது. சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் என்னது அப்பா அம்மா ஃபோன் பண்ணி சொல்றியா? உன்னை யார் டெய்லியும் கான்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடு. அவ்வளோதான் சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறது. சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிரு. அவ்வளோதான் முடிச்சு. ஆன் பண்ணி வைக்கிறதுனால தானே வாயினுது. ஆஃப் பண்ணி வச்சிரு. என்ன போயிருக்குது புரியுதா? அதனால எதுலாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதோ நீ தான் கட்டளை போகணும். நீ கட்டளை போட்டு இந்த 140 டேஸோ என்ன பண்ண உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. உங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டுனா ஓகே புரியுதா இல்லையா? நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா இல்லையா? என்னுடைய நண்பன் நிறைய குடிகாரன் நிறைய எல்லா பழக்கமே இருக்குது அவங்ககிட்ட. ஆனா அவங்ககிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சா தெரியுமா? அவன் கடைசியிலேயும் ஒண்ணு மட்டும் விடல. படிப்பை மட்டும் விடவே இல்லை. எல்லாம் புரிஞ்சு குடிப்பான் எல்லா கெட்ட பழக்கமும் இருந்துச்சு. ஆனா படிப்பை மட்டும் அவன் விடவே இல்லை. ஏன் அவன் விட்டுருக்கலாமா இல்லையா? அவன் மனசு அப்ப என்ன தெரியுது அவனுக்கு? இவ்வளவு இருந்தாலுமே எது ஒரு நிரந்தரமான சுகத்தை தரும்? இந்த படிப்பு தான் தரும் தெரியும். புரியல இல்லையா? அவன் அன்னைக்கு சொல்லி படிச்சான் வேலைக்கு போயிட்டான். உண்மையா சொல்றான் அவன் வீட்டுல பயங்கர வறுமை. என்ன சொல்றது வறுமையினுடைய உச்சமே அவ்வளவுதான். ஹாஸ்டல்ல சாப்பிட்டு ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு தான் அவன் பாட்டு இருப்பான். வேற வழியில லீவ் விட்டாவா வீட்டுக்கு போக மாட்டான். ஹாஸ்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பான். வீட்டுல போனாலும் ஒண்ணு இல்லா அதுக்கு நம்ம இங்கே இருக்கலாம்டான்னு சொல்லி இருப்பான். அப்பாவும் வேலைக்கு போயிருவாங்க அம்மாவும் வேலைக்கு போறாங்க. வீட்டுல போனா நான் ஒண்டிதான் இருக்கணும். அங்கே சாப்பாடு இல்லை. அங்க போய் நான் இருக்கிறது இங்க ஹாஸ்டல் சாப்பாடு செஞ்சு போடாம சாப்பிட்டு இருக்கலாம்னு இருப்பான். ஆனா அவன் எல்லா கெட்ட பழத்தையும் கத்துக்கினான். ஆனா அந்த கெட்ட பழத்துக்கு என்ன பண்ணுவான்? அந்த டைமிங் மட்டும் தான் இருப்பான். அந்த குடிக்கிற நேரம் மட்டும் தான் அங்க இருப்பான். ஓகே அந்த ஸ்மோக் பண்ற நேரமா அவ்வளவுதான். அந்த ஸ்மோக் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த நேரத்துக்கு வந்து புக்காக தூக்குவான். குடிச்சு என்டர்டைன்மெண்ட் முடிஞ்சா அடுத்த உடனே புக்கை தான் தூக்குவான். அப்ப அவனோட டார்கெட் என்ன இருந்துச்சு? புக்கில் ஃபோக்கஸ் அதிகமா இருந்துச்சு. அதுக்கு அடிமையா இருந்தாலுமே அதுக்கான டைம் மட்டும் தான் அது கொடுத்தானே தவிர அந்த கொஞ்ச நேரம் தான் யாரு ஃப்ரெண்ட்ஸா அங்க பேசக்கூடிய நேரம் மட்டும் தான் இருக்குமே தவிர முழுசா அங்கேயே இருக்கக்கூடாது. குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் இருக்கலாம். போதை போற வெளியே இருக்கலாம். புகை பிடிச்சுமா கொஞ்ச நேரம் ஒன்னும் அதை என்ன பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிலாம் இல்லை. ஆனா இன்னைக்கு அவன் எப்படி தான் இருக்கான்? எல்லா கெட்ட பழத்தையும் விட்டுட்டு என்ன எதுக்காக விட்டான்? நாளைக்கு அவன் பையன் என்ன பண்ண மாட்டான்? அவன் திருமணம் ஆயிடுச்சு. நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு. அவன் சொல்லிக்கிற அளவுக்கு அழகு கிடையாது. நல்ல அழகான ஒரு மனைவியை திருமணம் பண்ணிக்கினான். அவன் நல்ல பிள்ளைங்களை பெற்றுட்டான். ஆனா இன்னைக்கு என்ன பண்றான்னா அவன் நல்ல ஒரு சிறந்த கம்யூனிட்டில அவங்க பிள்ளைங்க வளர்த்துறான். அவன் எந்த பழக்கமும் பிள்ளை. என்ன காரணம் தெரியுமா? அவன் பையன் அவனை பார்த்து என்ன பண்ணிக்கூடாது கெட்டக்கூடாது. அப்ப அவனை நான் சொன்னா திருந்திருப்பானா? அவனை திருத்த தெரியுமா? ஜாப் தான். அவன் ஜாபுக்கு போனா என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? வேற ஏதாவது ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு அவன் முன்ன அந்த பழக்கத்தை என்ன பண்ணிருப்பானா அடிமையா இருப்பான். கவர்மெண்ட் வேலைக்கு போன வேலைக்கு அவன் என்ன பண்ண பழக்கத்தை போயிட்டு அவனுடைய உடம்பு சேவை அவனுடைய ஃபேமிலி சேவை அவனுடைய ஜென்ரேஷன் மாறிடுச்சு. இன்னைக்கு அவன் 10 பேர்லுமே மோதிரம். அவனுடைய 10 பேர்லுமே மோதிரம் போட்டுருக்கான். எனக்கு சிரிப்பா இருக்கு. எதுக்கடா இவ்வளவு போட்டுருக்கேன்னு கேட்கிறேன். டேய் இல்லாதவன் நம்ம இல்லாத ஒரு நாள் இருந்தா இல்லையா? அவன் சொன்ன டைலாக் நான் இல்லாம இருந்தேன் எதுவுமே இல்லாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படணும். என்ன காரணம்? என்னை அவங்க பார்த்து வித நான் சொன்னேன் இல்லையா? அப்பா அம்மா வெளியில போயிடுவாங்க. சாப்பாட்டு வீட்டுக்கு போனா யாரும் இல்லை கேள்விக்குறி. அதுக்காக எங்க இருந்தானே? ஆனா தவிர்க்க முடியாத சூழ்நிலை. வீட்டுக்கு போனா சாப்பாட்டுக்காகவே ஏன்னா சித்தப்பா பெரியப்பா வீட்டுக்கு போகும்போது இதை எப்படி பார்ப்பாங்க? அவங்க பாக்குற பார்வை எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி சொன்னவன் இன்னைக்கு நானு இந்த நகையோட நான் இருக்கும்போது அவன் கையில எப்படி ஒரு கழுத்துல மட்டும் ஒரு 10 பவுன் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகேவா? அப்ப கையில ஒரு செயின் எல்லாமே ஃபுல்லா கோல்டு. ஆனா இன்னைக்கு அவனை பாக்குறவன் அந்த சித்தப்பா பெரியப்பா என்ன நினைப்பாங்க அவங்க? இவனை இவனை நம்ம வந்து எவ்வளவு கேவலமா பார்த்தா இன்னைக்கு அவனோட நிலைமை எப்படி நினைக்கிறான் பாத்தியா? அந்த உணர்வை நீ தரணும். அதுதான் நீ ஜெயிச்சதுக்கா அந்த இந்த ஜெயிச்சதை நான் ஜெயிச்சிருன்னு சொல்றதுக்காக தான்டா நான் இப்படி இருக்கேன் சொல்றான். அது உண்மைதானே? அவனுடைய வலி அப்ப அந்த எவ்வளவு வேதனை அவனுக்குள்ள இருந்திருக்கும். அப்ப அந்த வேதனையினுடைய வெளிப்பாடு தான் இது. அவன் வந்து நகையை போட்டு காட்டும், யார் நகைக்குன்னு அவன் காட்டல. என் வழி தாண்டா இது சொல்லி அவன் காட்டுறான். புரியுது? இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, என்னைய அவாய்ட் பண்ணாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி காட்டாங்க. ஏன் இப்ப எல்லாமே இருக்குன்னு நான் அவங்ககிட்ட காட்டுறேன். ஆனா ஒண்ணு அவன் செஞ்சான். ஆனா டெய்லியுமே நான் இவங்ககிட்ட காட்டிட்டு மாட்டேன். ஏன்டா எங்கடா குடிக்கிறேன்னு கேட்டேன். இந்த ஊரை விட்டு நான் வேற ஊர்லயே போய் வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். ஏன்னா இங்கே இருக்கலாம்னு கேட்டது. ஒரு நாளைக்கு இதை காட்டலாம்டா. ஆனா டெய்லியும் காட்டினா பொறாமையில் நான் என்ன பண்ண இருக்கிறதும் இல்லாம போயிடும். அதனால இவங்க கண்ணேல என் பிள்ளைங்க நான் வளர்த்துட்டு விரும்பல. நான் வேற ஒரு நல்ல சூழ்நிலை என் பையனை வளர்த்து சொல்லிட்டு வேற சூழ்நிலைக்கு போயிட்டேன். பாருங்க லைஃப் எப்படிதான் மாறும். எதனால எல்லாமே ஜாப் தான். அதனால சொல்றேன், நிறைய எடுத்துக்காட்டு சொல்லிக்கிறேன். நீ மாத்திக்க வேண்டியது 2 விஷயம். டெய்லி படிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கோ, நேரத்தை சரியா ஒதுக்கிக்கோ, தேவையில்லாத நேரத்தை ஒதுக்காது. எல்லாமே மாறணும்னா ஒரே ஒரு வழிதான், இது ஜாப் தான். ஓகேவா? இன்னொன்னு என்ன, வீட்டுல நிறைய வேலை இருக்கும், நிறைய கஷ்டமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடைச்சாலும் பரவாயில்ல. ஆனா அந்த டைமே என்ன பண்ண, எழுது. அந்த டைமும் படி. ஓகேவா? சிறிதான் என்ன பண்ண முடியும், குறைக்க முடியும். ஒரே நேரத்தை எதுவுமே குறைக்க முடியும். ஒரே நேரத்தை குறைக்கணும்னு சொன்னா குறையவே குறையாது. ஆனா சிறு குறைச்சா என்ன பண்ணிடலாம், குறைச்சிடலாம். ஓகேவா? அதை முயற்சி பண்ணி கண்டிப்பா முடியும்.